கடந்த 26ஆம் தேதி நான் இறந்து விட்டேன் என்று இன்னும் நம்புகிறேன். ஆனால் மருத்துவர்கள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். மறுநாள் அவர்கள் காப்பாற்றுவது 26ஆம் தேதி காலையில். நான் 27ஆம் தேதி கோயம்புத்தூரில் அந்த சிறு குறு முதலாளிகள் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அதன் 50வது ஆண்டு விழாவிலே பேச வேண்டும். மருத்துவர்கள் என்னை அனுமதிக்க மறுக்கிறார்கள். அவரிடம் சொன்ன ஒரே பதில், என் அன்னை காந்திமதி என்னோடு இருப்பாள், என்னை அனுப்பி வையுங்கள் என்று கோயம்புத்தூரில் போய் பேசிவிட்டுத்தான் வந்தேன். சங்கர சரவணன் நம்ம ஆணையாளரை பற்றி நிறைய சொன்னாங்க, கவிதையெல்லாம் எழுதினார். அது காரணம் நான். ஏன்னா ஜெயசீலன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் என்கிட்ட வளர்ந்த பிள்ளை. என்கிட்ட வளர்ந்தா கவிதை வருமா வராதா? ரொம்ப அன்பானவங்க. தூத்துக்குடிக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. அதுதான் ஒருத்தர் நல்ல தண்ணியை போட்டு வந்து சொன்னார். எல்லோரும் தான் அன்பாக இருக்கான் என்கிட்ட, நான் என்ன பண்ண முடியும்? அவன் குடிச்சிட்டான். என்னை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிட்டு குடிச்சிருக்கான். தப்பாக ஒன்றும் குடிக்கலாமே, அவனை என்ன பண்ண முடியும்? இன்றாள் முகத்தையும் இன்னாதால் மற்றன் சான்றோர் முகத்துக்கு அழின்னு நான் வள்ளுவேன். பெத்தவா பையன் திருடிட்டா பொறுத்துக்கிடுவானா, கொலை பண்ணா கூட பொறுத்துக்கிடுவானா, குடித்தா என்ன பண்ண சொல்றீங்க? வள்ளுவர் இருந்தால் அவரே கூட்டு போயிடுவான்னு போகணும். ரொம்ப மோசமான பேர். நான் குடிக்கலைன்னு நாடே வருத்தப்படுதே. நான் எல்லோருக்கும் போகிறேன். அந்த பணக்காரன் இருக்கான், பெரிய ஆட்கள்லாம் வர்றான், ரூமுக்கு வருவான். ஒருத்தன் ரூமில் எல்லாத்தையும் விரட்டுறான். ஈரோட்டில் ஒருத்தன், எனக்கு என்னென்னே புரியல, ஏன்டா எல்லாரையும் விரட்டுறான்னு. கடைசியில் கட்டிலுக்குலேருந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டான், நம்ம ரூமுக்குள்ளே வச்சுருக்கான். என்னென்னது ரம்மியா அப்படின்னா, ஆமாம் இது எதுக்கு எடுத்தேன்னு. 3 மணி நேரம் பேசுகிறீங்களே, குடிப்பீங்களாங்க. இதில் 3 மணி நேரம் பேசுகிறதே குடிக்காமல் இருக்கிறதுனால தான். குடித்தா 1 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாடா முட்டாப்பையில், வெளியே போ. ரொம்ப சங்கடப்பட்டு மில்ட்ரி ரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன் அவன்கிட்ட. அப்போ கேட்குறாங்க கடைசியில், பீரு கூட குடிக்க மாட்டீங்களாங்க. பீர் என்ன மோரால? சித்தா மருத்துவம் சொல்லுது, மோரை தயிராக சாப்பிட்றாத, நல்ல தண்ணி விட்டு நீராக்கி சாப்பிடு. அதுக்கு தான் நம்ம ஊரில் நீர் மோர்னு விடுவான். இப்போ விடுறாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் டாஸ்மாக் எல்லா பக்கமும் இருக்குது. அவன் அன்பாக வரும்போதே எனக்கு பயமாயிட்டு. என்னமோ நான் அரசியலில் இருக்கும்போது நான் ரொம்ப பட்டிருக்கேன். ஃபுல்லாக தண்ணியை போட்டு நம்ம கழுத்தில் மாலையை போட்டு வருங்கால அமைச்சர் அவர்களேன்னு ஸ்டேஜ் பூரா சுற்றி இழுத்துட்டு போவான். அப்படின்னு தப்பு முடியாது. அவனுக்கு மாலை மட்டும்தான் தெரியும் நம்மளை. இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் அவங்ககிட்ட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேங்க, அதை விட்டுருங்க. ஈரோட்டில் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், குடிக்கிறவனுக்கு ஒன்றேன்னு சொல்கிறேன்ப்பா, டெய்லி நீ குடிக்கிற செலவு என்னன்னு உனக்கு தெரியல, அதை மிச்சப்படுத்தினீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கும் வீட்டுக்காரிக்கும் சேலை எடுத்து கொடுங்க, வேண்டாம் மாதம் 2 கூடன்னு. அடுத்த வருஷம் போயிருக்கும், ஒரு ஏழை தொழிலாளி என் பக்கத்தில் வந்து நிற்கிறான், ஒரு 10 ரூபாய் கையில் வச்சுருக்கான். ஸ்டாலின் கூட சேர்ந்து கூட நிற்கிறார். என்ன கண்ணுன்னு, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? நான் ஏற்கனவே உனக்கு அப்பா தான், அது உனக்கு தெரியல, வாடா. ஆனால் அந்த 10 ரூபாய் என்கிட்ட கொடுத்தான். என்னன்னு, நீங்கள் சொன்னதுலேருந்து குடியை விட்டுட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா. வருஷம் அம்மாவுக்கும் என் வீட்டுக்காரிக்கும் 6 சேலை எடுத்து கொடுக்கேன்னா. அப்போ பேசியில் வெற்றி அடைய முடிகிறதுன்னு தெரியும். ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணேன், பெண்கள்கிட்ட சொன்னேன், இந்த உங்கள் வீட்டுக்காரன் அரசு அதிகாரியாக இருந்தால் சம்பளத்தை விட ரூபா கூட கொண்டு வந்தால் அந்த பேரை வெளியே நிறுத்திடுங்க. அது ஒரு பிள்ளை ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக போட்டுக்காரன் வெளியே நிறுத்திட்டு போல, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போல, அந்த பேர் சூசைட் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டது, வாழ்க்கையே போயிடுதுன்னு பயந்து போகிறேன். அவன் கூப்பிட்டு சொல்ல, அப்பா அவன்கிட்ட யாரும் சொன்னாங்களோ? ஆமாப்பா, இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். நான் அசிங்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தான்ப்பா வழிகாட்டினான். ஒரு அசிங்கம் அவன்கிட்டேருந்து விலகிட்டேன். பெண்கள்கிட்ட சொல்கிறேன், இப்படிலாம் பெண்கள் சொல்லணும்னு பாடின ஒரே ஒருத்தன் இந்த மண்ணில் தான் பிறந்தான். அவனுக்கு பேர் பாரதி. அவன் தான் முதல்ல எழுதுகிறான் பெண்களை பற்றி. திருமணமான பெண் இவன் வேண்டாம் என்று சொன்னால் அந்த கணமே விலகி வாழ அனுமதி, நீதிமன்றம் வேண்டாங்க. அப்போமே போயிடணும், விட்டுட்டு விடுறானா? இந்த 30 வருஷம் வாழ்ந்து 3 பிள்ளையை பெற்றுட்டு
அப்புறம் நம்மகிட்ட சொல்லலாம், அண்ணாச்சி எனக்கு மதுரையில் தான் பொண்ணு பார்த்தாங்க, அப்புறம் நான் இவ்வளோ கட்டிட்டாங்க, அவனை கொல்லணுமா வேண்டாமா இல்லை. இன்னும் சில பேர் எனக்கு அவ்வளோ பிடிக்கலைன்னா 3 பிள்ளை எப்படா பார்த்தா அந்த பிள்ளையை தொட்டிருக்கக்கூடாதுல்ல. கல்யாணத்தன்னைக்கு இவ்வளோ பிடிக்கலன்னா அப்புறம் அவளை தொடாத, உங்கள் அம்மாட்ட சொல்லி இவ்வளோ பிடிக்கல. 6 பிள்ளை பார்த்துட்டு எங்கள் அம்மா கட்டாயப்படுத்தி கட்டி வச்சலாம். நீ நாயா, உனக்கு காது இல்லை உணர்வு இல்லை முடியாதுன்னு சொன்னேன். அதை பாரதி வருத்தப்படுறான். எங்கே பொங்கல் இங்கே பெண்களின் அழுகையும் ஓலமுமே எனக்கு கேட்கிறதுங்க. இவர்களை எப்படி காப்பாற்றுவதுங்கிறான். உண்மையில் உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொன்னேன். பெரியாரை விட மிகப்பெரிய புரட்சியாளன் அவன். இவர் 71 சொன்னார், அவன் 27 அக்ரகாரத்துக்குள்ள இருந்துருச்சோம். நீங்கள் ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்வது எங்கே இருந்து சொல்கிறான்னு பார்க்கணும். அவன் இருக்கிறது அக்ரகாரம் கடையத்துக்குள்ள. கேட்டிங்களா, பொண்டாட்டி தோளில் கைப்பட்டு போயிருங்க. அவங்க பிராமணன் கேட்டுக்காங்க, என்னடா அவன் தோளில் கைப்பட்டு போயிருந்தேன், என் பொண்டாட்டி தோளில் தானே கைப்பட்டு போயிருக்காங்க. கேள்வி மோசமான கேள்வி. கோவலையர், உங்கள் ஆத்துக்காரி தோளில் நான் கைப்படலையே, இவங்க ஏன் ஆத்துக்காரி பொண்டாட்டி இப்படி தான் கூட்டு. ஒரு கவிஞன் என்பவன் வீரமுடையவனாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அவன் இந்தியா பற்றி அவன் பாடினான, ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் ஏதினராயின் வேதியராயினும் என்று அன்று வேறு. அவன் என்ன சொன்னான், ஒருத்தன் போய் கேட்குறான், நீங்கள் என்ன ஜாதிங்கிறான். நம்ம ஊரில் அது பெரிய சங்கடம். நான் வெளிநாட்டுக்கு போகும்போலாம் என் ஜாதியை தெரிஞ்சுக்கிட்ட என்ன முயற்சி பண்ணுறானுங்க. நீங்கள் வவுசியான்னு கேட்கானே, அவரை புள்ள மாருக்கு அடையாளம். காமராஜனா நாடாராம், பசுமொன்னா தேவரான். கேட்டீங்களா, என்ன அநியாயம் படுதானோ நாட்டில். அப்போ நீங்கள் அண்ணாச்சி, நான் உங்களை ரொம்ப நாள் காமராஜ்லாம் நினச்சாங்க அண்ணே. எதுக்கு இல்லை, எனக்கு கருப்பாக இருக்கையெல்லாம் நாடார்னு நினச்சேன். இது விளங்குமான்னு. இது பாரதி சொல்கிறான், ஜாதி மதங்களை பாரும் எதுக்குன்னா உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எழுதினான். இந்தியாவில் பிறந்துட்டா அவன் தாண்டா உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி. அவனுக்குள்ளே எப்படா ஜாதி இருக்குங்க. நீங்கள் சொன்னது சரிதான் சரவண. பேராசிரியர்களுக்கு புரியாது. இவனை யார் கவிதை எழுதுறது சொன்னால் அவர் எவ்வளோ வருத்தப்பட்டுப்பார். இவ்வளோ நல்ல படிக்கிற பயிலும் நம்மகிட்ட படிச்சிருக்கானேன்னு அவருக்கு சங்கடமாக இருக்கும். நல்ல வேளை நான் பள்ளிக்கூடத்துலேருந்து தப்பிச்சிட்டேன். ஜெயகாந்தன் ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் ஏன் பள்ளிக்கூடம் போகலன்னாங்க. நான் போயிருந்தேன் பள்ளிக்கூடத்துக்கு. வாத்தியார் கேள்வி கேட்டார், தெரியாதுன்னு சொன்னேன். நான் தெரியாதுன்னு சொன்னால் அவர் சொல்லித்தானே கொடுக்கணும். என்ன அடின்னு அடித்தார். அப்போ தான் பார்த்தா இவனுக்கே தெரியா போல இருக்கு, நம்ம ஏன் அந்த பள்ளிக்கூடத்தை வந்தோன்னு. அன்னைக்கு தான்டா பள்ளிக்கூடத்துட்டு வெளியே ஒன்று. அப்போ உலக புகழ்பெற்று எழுத்தானே. அவனுடைய எழுத்து எத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்க்குறது. உண்மையில் அன்றைக்கி அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன், அப்படி நான் இறந்துக்கிட்டு இருக்கேம்மா சொல்கிறேன். அவள் அழுறா. வால் போஸ்ட்லாம் அடிப்பானுங்க, நிறைய வருத்தப்படுவானு, நிறைய அழுவானுங்க. யார் செத்தாலும் அழுதுக்கு பழகிட்டான் தமிழன். அது போஸ்ட்டில் வேறு அழுவானுவோம். இவர் அப்படி போயிட்டு எப்படி அந்த எதெல்லாம் கவிதை எழுதணும்னு நினச்சாலும் அந்த நாய் பூரா என்னை கண்டு கவிதை எழுத பயந்தவன் பூரா கவிதை எழுதுவான். நான் செத்தக்க போகிறேன், எனக்கு இந்த துன்பம்லாம் எனக்கு வரும் அப்படின்னு அவள் சொல்ல. என்னங்க அப்படி பேசுகிறீங்கன்னா மறுநாள் சுபானி கேட்குறாரு, உங்களை கொண்டு அட்மிட் பண்ணியிருக்குமா, நான் ரொம்ப பயந்தன் தலைவரை, இப்போ வந்துட்டீங்க. அப்போ சிவராமகிருஷ்ணன் சொன்னார், காந்திமதி அவனை விட மாட்டா, கூட்டு போயிடுவா 2ஆம் நாளுன்னு. அதான கடவுளை நம்புங்கள். சாமி கும்பிட்றோமா சரவணே, 500 ரூபா பேட்டா செருப்பை வெளியே விட்டுட்டு பிள்ளையாரை கும்பிடவே மாட்டேங்கானே. செருப்பு நினைவிலே பிள்ளையார நிற்கான். இந்த கரத்தனை யானை முகத்தனை இந்த நிழம்பிறை போதும் எயித்தனை எல்லாம் செருப்பு இருக்காமப்பில் ஒன்றுலாம் பிள்ளையார் சொல்கிறார், அந்த நாயை செருப்பால் அடிச்சு அனுப்பாங்க, என்ன கும்பிட மாட்டான். உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சாமி கும்பிட்றலாம் எதுக்கு? அத்திவரதருக்கு 10 கோடி ரூபா வசூல்னா எல்லாரும் ஏதோ எதிர்பார்ப்பில் தான் உண்டியலில் போட்டிருக்கீங்க. பாதை தெரியுதுமான்னு அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் ஒரு படம் எடுத்தான். ஒரு பிச்சைக்காரன் உண்டியல் பக்கத்தில் இருப்பான். ஒருத்தன் வந்து 4 அணா போட்டுப்பான் உண்டியலில். 4 நாள் கழித்து வரும்போது 2 அணா போடுவான். அந்த பிச்சைக்காரன் சொல்லுவான், கஷ்டம் அதிகமாகிட்டு போட்டு கேட்பான். கஷ்டம் வேண்டத்தக்கதறிவோனி வேண்டமனதும் தருவோனி வேண்ட மயில் மாலை கறிவோனி வேண்டிய மாணிக்கவாசகர் சொல்கிறார், கடவுள்கிட்ட போய் எதுவும் கேட்டுறாத, நீ பிறக்கும் பொழுதே இங்கே தான் பிறக்கணும், இன்னும் வீட்டில் பிறக்கணும், இன்னும் ஆகணும், இன்னும் பதவிக்கு போகணும், இப்படிலாம் இருக்கணும்னு அவன் எல்லாம் சரி பண்ணி தான் அனுப்புகிறான். கேட்டால் அதெல்லாம் மாற்ற மாட்டான், அவன் கேட்காதங்கிறார். பூரா வேண்டுதல் தானே. சத்ரு சம்ஹார யாகம்னு திருப்பதியில் நடத்துகிறான். நான் சொன்னப்போ வெங்கடாஜலபதி என்ன கூலிப்பட தலைவனால எப்படிலாம் நம்ம முட்டாளாக இருக்கோங்கிறேன். இறை வணக்கம் தான். இப்போ திருமூலர் 3000 வருஷம் இருந்தானே நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க. இப்படிதான் அந்த ஐஏஎஸில் அதை கேட்பாங்கன்னு அந்த ஆள் எதிர்பார்த்துக்க மாட்டாளா. மீனாட்சி சுந்தரம் அவர் போய் நிற்கிறாரு.
ஐஏஎஸில் வித்தியாசமாக பரிசோலாம் ரசிப்பாங்கள்ல சரவணன். எத்தனை வருடம் இருந்தார் திருமூலர்? அவர் இருந்த வருடம் இருந்தார், முடிஞ்சு போச்சு. என்ன கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் திருமூலரையே ஜாதியில் சங்கடப்படுத்துவானுங்க. அது ஒரு இடையர், ஒரு கோனார் பையன் தான் பாடினார். இவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் இந்த ஒரு செத்துக்கு அந்த பிணத்துக்குள்ளே ஒரு ஐயர் நுழைஞ்சு பாடினாருங்க. இதை எங்கே போய் சொல்ல? நான் அவன் பாடினாலும் அப்போ சொன்னால் வருத்தப்படுவாங்க. ரொம்ப நிறைய உண்மைகளை தான் அவன் சொல்லியிருப்பான். சிவவாக்கியர் பிராமணன், அவன் கடுமையாக பல விஷயங்கள் சொல்லிடான். ரொம்ப சொல்கிறான் அவன். பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்களத்தனை பாடிலே செபித்து விட்ட மந்திரங்களத்தனை மிண்டனாய் தெரிந்தபோது இறைத்த நீர்களத்தனை மீளமும் சிவாலயங்கள் சூழ வந்ததத்தனை அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்து உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பார்மை தன்னை யார் அறிய வல்லரே விண்ட வேத பொருளை என்று வேறு கூற வகையிலா கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லைங்க. பார்க்குற கோயிலெல்லாம் கும்பிட்ட முட்டாத்தனத்தை நான் இதுவரை பண்ண, இனிமேல் கோயிலை கும்பிட மாட்டேங்கண்ணே. இந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு என்ன வேஷம்லாம் போட்டு வரானுவா? டிவி சிட்டியில் முன்னால் ஒருத்தன் ஓட்டுறான், பின்னால் ஒரு சாமி இருக்குது. வரும்போது பார்த்தே வந்தேன். இங்கே எல்லாத்திலையும் இவங்களுக்கு என்ன அச்சத்தின் பார்ப்பட்டு வாழுகிறார்கள். அதை எதிர்த்து பாட வந்தவன் தான் பாரதி. பாரதி காலத்துக்கு முன்னால் நம்ம புலவர்கள் பூரா பட்னியாக இருந்திருக்கான். நம்ம புலவர்களை பட்னி போட்டிருக்காங்க இடையில. அப்போ தான் அந்த மடல்கள் உலாக்கள் பிரபந்தங்கள்னு மன்னர்களை ஒரு மன்னன் வந்து ஊருக்குள்ளே வந்தால் ஊரில் இருக்க பொம்பளை பூரா அவனை பார்க்க வெளியே வந்துடுவான். நம்ம புலவனை பாடியிருக்கான் சோத்துக்கு இல்லாமல். பாடினா தான் மன்னன் சோறு போடான். ஏன்னா சோறு அரண்மனையில் இருக்குது. நீங்கள் அதை தான் பல போய் சொல்லியிருக்கேன். கலிங்கத்து பரணியில் முதல் வீரம் புறப்படும் போது ஒரு பனம்பழத்தை போட்டு போயிட்டானோ. அந்த படையில் கடைசி வீரம் வரும்போது அது மனமாகி அதுலேருந்து பனம்பழம் பறித்து சாப்பிட்டானா. எவ்வளோ பெரிய போய் சரவணன் இது. அந்த காலத்தில் இவ்வளோ ஜனத்தொகை உண்டா? அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு புலவம் பாடுற இடத்துல அவ்வளோ ஜனத்தொகை இருக்குமா? அப்போ போய் தானே அதுக்கு உடனே இலக்கணம் வச்சுருக்கான். உயர்வு நவிர்ச்சி அணின்றுவான். உயர்வு நல்ல கவிதை. அந்த கவிதை மனசுக்குள்ளே கிடக்கு. ஐஎஸில் சொன்ன கவிதை உண்மை தானே. 20 நிமிஷம் அந்த பொம்பளை வர முரட்டு பொம்பளைங்கிய என்ன சொல்றிய? எந்த ஊர் அவளுக்கு? ஹரியானா. சரி சரி, அங்கேயும் முரட்டு பொம்பளை இருப்பா போல. என்ன நமக்கு அதாவது இங்கேயும் இருக்காங்க. முரட்டு பொம்பளையாக இருக்க போய் தானே 3 வயசில் பள்ளி கொடுத்து அனுப்புதா? என்னென்னடா பிள்ளை சேட்டை பண்ணான் வீட்டில் இருந்துங்க. அப்போ ஏன் பெத்த? அவன் பெற சொல்லி உனக்கு பெட்டிஷன் போட்டானா? உனக்கும் அவன் வீட்டுக்காரனுக்கு லெட்டர் போட்டானா அந்த பையன்? வருகிற ஜனவரி மாதம் 10ஆம் தேதி உங்கள் வீட்டில் பிறக்கலாம் என்று நான் முடிவெடுத்திருப்பதனால் அதற்குரிய ஏற்பாடுகளை இப்படியே துவங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுன்னு அவன் கேட்டானா? கொழுப்பெடுத்து பெத்து போட்டு ஆலமரத்துக்குள்ளே பிள்ளை நிற்கான் ஆட்டோவுக்கு. ஒரு இட்லி கூட சாப்பிடல. நான் என்ன கேட்கேன், குழந்தைன்னா சேட்டை பண்ணத்தனமாக குழந்தை பிறந்திருக்கு. ஒரு 5 வயசு வரை சேட்டை பண்ணட்டுமே. நாங்களாம் அந்த காலத்தில் ட்ராயர் போட்டால் தாத்தா அவுத்து விட்ருவார். போல காத்தாட அலையிலம்பார். இப்போ 3 மாத பையலுக்கு ஜட்டி. அவன் என்ன பாலியல் வன்முறைக்கா போகிறான் 3 மாத பையா? என்ன அயோக்கியத்தை நம்முடைய சண்டாடிகளா. அதில் வேறு அதுக்கு இன்னொன்று வேறு. அது என்னொன்று மாற்றான தம்பி, என்னது டயஃப்ராம். அது அந்த கேமரா அதுக்கு பின்னாலே போகுது, அந்த பிள்ளை பின்னாலே. அது இப்போ 7 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வேறு தயார். அதுக்கு இன்ஜினியர் இருப்பான் போல தெரியுது. நமக்கு என்ன அளவு தெரியுது. பிள்ளைகள்லாம் சீரழிதியா நாட்டில். நாங்களாம் 5 வயசு தான் பள்ளிட்டு போனோம். நாங்களும் படித்தோம். நாங்களும் பெரிய ஆளாக தான் ஆகிட்டோம். போட்டுமே 5 வயசுக்கு போட்டுமே. அது அந்த பள்ளிக்கூடத்தை வந்து கருவிலேயே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்போங்க. அண்ணே ஒருத்தன் அவர் விளம்பரம் போடுறானே டிவியில், கருவிலேயே இங்கிலீஷ் நாடு. விளங்க மாட்டிங்கடா, என்ன அநியாயம். பாரதி வெளியேந்து வாரான் கடையத்தில். செல்லம்மா வெளியே உட்காந்துருக்கான் மகா. அவன் இயல்பான வந்தவனே விளையாடலையா அப்படிங்கிறான். இல்லை அம்மா பூச்சாண்டி இருக்கான்னு சொன்னால் மாடிக்கு போகாதன்னா அதான் நான் விளையாடலைங்கிறான். தூக்கிட்டு போய் மாடியெல்லாம் காட்டுறான். பூச்சாண்டின்னு ஒன்று கிடையாது. அப்புறம் 2 கண்ணன்னு சொல்லுவாங்கப்பா. ஆனால் நம்ம ஆட்கள் அறிவாளி. 2 கண்ணனா மனுஷன் தான். மனுஷன் பூச்சாண்டின்னு தெரிஞ்சு வச்சுருந்துக்கான். அந்த இவனை தான் பூச்சாண்டி ஆகாம்னு சின்ன பிள்ளை அப்போ மிரட்டுவாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ தான் ஓடி விளையாடு பாப்பா பாடுறான். ஓடி விளையாடு பாப்பா. அடுத்த வரி தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இந்த ஈஸ்வரில் சாஞ்சிட்டு இந்து படிக்கிறவன் பூரா தானே அந்த நாட்டை கெடுக்கிறதே. வெளியே வரமாட்டான், ஓட்டு போட மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஹிண்டில் படிச்சுட்டு வாட் ராம் சேஸ்ன்பான். அவனெல்லாம் கொண்டுரும், தூக்கி போட்டு மிதிக்கணும் அவனுடையெல்லாம். அதை சொன்னால் ஓஞ்சிட்டா அவ்வளோதான். ஓய்ந்தவனுடைய சிந்தனை போனால் நாட்டிற்கு கேடுதரும். எவன் உழைக்கிறானோ அவன் பேசலாம். அதான் குழந்தைக்கு சொன்னால் ஓய்ந்திருக்கலாம். கூடி விளையாடு பார்ப்பான்.
நான் ஒரு பணக்காரன் வீட்டுக்கு பாம்பேயில் கூப்பிட்டு போயிட்டான், ஒத்தியில் உட்காந்து சீட்டு விளையாடுறான் சரவணே. ஏன்னா எல்லாம் வீட்டுக்காரையாவது சேர்த்திக்கேன்னு. அவள் தான் பாதி சொத்தை இதிலே வாங்கிட்டாங்க. அவள் பெரிய இன்டெலிஜென்ட் போல். அப்புறம் அவள் என்னோட பிரிட்ஜ் விளையாடணும். அப்போ சொன்னால் பிரிட்ஜெலாம் எப்படியா படிச்சிங்கன்னு. இது வராதுன்னு ஒருத்தன் எனக்கு சொன்னான், அதனால் படித்தேன். என்கிட்ட எவனாவது ஏதாவது வராதுன்னு சொன்னால் அது படிச்சிடுவேன். எப்படி வராது? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் வந்துடும். இங்கே இளைஞர்கள் வந்தால் சொல்ல முயற்சி பண்ணி எதுவுமே யோசிக்காது. அஞ்சாத முதல்ல, அஞ்சவே அஞ்சாது. இன்னொன்று சொல்லட்டுமா, இந்த 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 ரவுடிகள் அப்படிலாம் சொல்லலாம். அவன் பூரா கோழை. ஏமா ரவுடியாக இருக்கான்னு அவன் கோழை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு என்ன அஞ்சாதீங்க, எகிரி அடிச்சிங்கன்னா ஓடிடுவான். நம்ம அப்படிலாம் வரும்போது நம்ம ஒன்றும் இல்லை, நமக்கு நம்ம குடும்ப குட்டியோடு இருக்கோம், நம்ம அசிங்கப்படா. அப்போ அவன் அசிங்கப்படுத்திகிட்டே எல்லாம் இருப்பான். என்ன சொல்லுங்க, இந்த குடி எவ்வளோ கொடுமைன்னதுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் சரவணை. ஒரு மிகப்பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு, புகழ்பெற்றவருடைய மருமன், பெரிய வித்வான். தெங்காசியில் அவர் மாப்பிள்ளை வாங்கன்னு கூப்பிட்டு போகிறேன். என் கூட எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்த அண்ணாச்சி. அவங்க 90 வயசு, அவங்களும் வராங்க. மேலே போயிட்டான், கீழே கதவெல்லாம் பூட்டிட்டானுங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு இந்த இது தோசைக்கல் கொண்டு வராரு, ஒருத்தர் ஸ்டவ்வு கொண்டு வராரு. எல்லாம் கொண்டு வந்து ஒரு பாட்டெல்லாம் வச்சுட்டாங்க. வச்சு பொட்டலமாக நிறைய கொண்டு வந்தாங்க. அதில் பிரியாணிலாம் இருக்குது, அந்த காரா புத்திய மிக்சர்லாம் இருக்குது. குடித்தா அதெல்லாம் சாப்பிடணுமாமே, நமக்கு என்ன தெரியும். நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான் விஷயம். ஆர்டிஓ பியூனு, ஆர்டிஓ டிரைவர், ஆர்டிஓ எல்லாருமே ஒரு 9 கிளாஸ் வச்சுட்டானுங்க. வச்சுட்டு அது ஊற்றுறாங்க. ஊற்றினோடனே எல்லாருமே ஒன்று போல் 3 சுட்டு பூமாதி வைக்க விட்றானுங்க. தொட்டு இந்த உலகம் சுற்றுதுங்கிறான்ல. நான் விஞ்ஞான ரீதியில் சுற்றலைன்னு அன்றைக்கி தான் நினச்சேன். உலகம் பூரா குடியாரப்ப 3 சொட்டு விட்டானா உலகம் என்னத்துக்கு ஆகும்? விட்டு அப்புறம் கிளாஸ் எடுத்து இடிக்கிறானு. கிளாஸ் எடுத்து அண்ணாச்சிக்கு விவரம் தெரியல. ஐயா கிளாஸ் எதுக்கு எடுத்து இடிக்கானு, மொத்தமாக தொட்டு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா குடியார பேருக்கு அப்புறம் அது கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் கண்டுபிடிக்க நானாக ஒரு கற்பனை. ஆனால் அவள் அதையும் அதான் ரசிப்பாவள். இது நீ சொன்னா தாண்டா நல்லா இருக்குது அப்படின்னா. ஒரு ரவுண்டில் ஒருத்தனுக்கு தெரியலையே. இவன் அப்புறம் மாறிமா அவன் பிரியாணி முன்னால் இருக்க எங்கே இருக்குன்னு கேட்கான் ஒருத்தன். விடிய காலம் பிரியாணிலாம் எல்லோரும் படுத்திருந்தான். ஷேக்ஸ்பியர் சொல்லுவான், உன்னுடைய அறிவை திருடி கொண்டு போகிற இந்த திரவத்தையே உன் உள்ளே அனுப்புகிறாய்மா ஷேக்ஸ்பியர். உன் அறிவே கொண்டு போயிடும். விடிய காலம் அவர் என்கிட்ட வருத்தப்படுறாரு, குடிக்காதவனை கூட வச்சுருந்த தப்பு மாப்பிள்ளைன்னாரு. என்னன்னு நீ உலகம் பூரா சொல்லுவிய சண்டாளா இல்லை. நான் சொன்னேன், அதுக்கு தான் கடவுள் என்ன உங்க கூட உட்காந்து வச்சேன், அதை பார்க்குறதுக்கு. ஒன்றுமே இல்லை அதில். எங்கள் ஊரில் ஒரு பேர் நடு ரோட்டில் பஸ்ஸை நிறுத்துகிறான். சார்ஜென்ட் சொல்கிறார். நான் சொன்னால் நிறுத்த மாட்டேங்க, அவன் சொன்னால் நிறுத்தானேன்னு. நான் விளையாட்டா சார்ஜென்ட் சொன்னேன், நீ உனக்கு குவாட்டர் அடிச்சு நிறுத்தலை அப்படின்னா. அவனை மாப்பிள்ளையை கூட்ட, மாப்பிள்ளவா காரில் ஏறினேன். ஏறிட்டான். எங்கே மாமா போகிறோம்னு. ரயிலை நிறுத்துவோம்னு. ரயில் அடிச்சிடுங்க. அந்த குடியார பயலுக்கு தெரியுதுல, அது பஸ்ஸு அடிக்க. அப்போனா எவ்வளோ பெரிய அயோக்கிய பயல் குடியார பயலுவோம். ரயில் அடிக்கும்னு தெரியுது அவனுக்கு. பஸ்ஸு இளைஞர்கிட்ட சொல்லேன், அதுக்கெல்லாம் போயிடாங்க. கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த இந்த இந்த பழக்கங்கள்லாம் இல்லாமல். அதில் அன்றைக்கி ஒரு பேர் சொன்னால், அவளுக்கு சிகரெட் ஸ்மெல் பிடிக்கும்கானே. பொண்டாட்டிக்கு பிடிக்கும். நான் கொண்டுருவேன்ட்டேன். அவள்கிட்ட சொன்னால் அவள் அப்பா இவனை துண்டு துண்டாக வெட்டிடுவார். அவர் மோசமான ஆள். அவரே ஒரு நாள் சொன்னார், மாப்பிள்ளை என்ன சொல்லி விடுங்க, என்ன எதுக்கு கொலை கேஸில் நானும் உமக்கு சாச்சா வரவா வந்தால் போட்டுருவேன் உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் திருநெல்வேலி அது ஒரு ரசனை எனக்கு. தெருவிலே தீர்ப்பு எழுதிடுவானுங்க. ஒரு ஜட்ஜையும் நம்ப மாட்டான், அங்கேயே போட்டுருவான் ஒரே பாடு. அதான் உலகத்தில் எங்கே பண்ணான்னு கேட்கான். அறிவில் சிறந்தவன் பூரா அவங்க மாவட்டத்தில் பிறந்திருக்கான்னு. அங்கே தான் அறுவாளும் பிறந்திருக்கு. நாங்கள் என்னடா பண்ண முடியும்? பாரதி இங்கே தான் பிறந்தான், புதுமைப்பித்த இங்கே தான் பிறந்தான், பெரிய பெரிய எழுத்தாளர்லாம் இங்கே தான் பிறந்தாங்க, இங்கே தான் வாழ்ந்தாங்க. அது வந்துருச்சே உள்ள. அது காரணம் அன்சக்சஸ்ஃபுல் லாயர்ஸ் பிகம் ஜட்ஜஸ். வெற்றி பெற முடியாத வழக்கறிஞர்கள் தான் நீதிபதிகளாகிறாங்க. மோகன்குமார் மகன் ஜட்ஜானாரா? புரியுதா உங்களுக்கு? அதான காரணம். அதை பாரதி சொன்னான், ஓய்ந்திருக்கலாகாது கூடி விளையாடு பார்ப்போம். ஏன்னா அப்போ ஜாதி உண்டு இல்லை. நம்ம பிராமண பிள்ளை கூட சேரக்கூட நம்ம பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கு பாரதி சொன்னான், கூடி விளையாடு பாப்பா. எந்த குழந்தையோட சேர்ந்து விளையாடு. உங்கள் அம்மாவோ உங்கள் பாட்டியோ ஜாதின்னு சொன்னால் கூடி விளையாடு பாப்பா. கூடி விளையாடும்போது ஒருத்தர் மோதி விழுந்துடலாம். கோவப்பட்டு அந்த பிள்ளை சத்த, ஒரு குழந்தையை வையாதே பாப்பான். விளையாட்டுன்னா அடி அடி வரும், கீழ் விழலாம். என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் பாருங்க. வண்டி இழுக்கும் நல்ல குதிரைங்க. வண்டி இழுக்கும் குதிரை பள்ளிக்கூடத்து பாடம்.
வண்டி இழுக்கும் நல்ல குதிரை. எல்லா குதிரையும் வண்டி இழுத்துறது. நம்ம பல குதிரையை பார்க்க முடியல, இழுக்கவே மாட்டாங்க கேட்டல. அது வண்டி இழுக்கும் நல்ல குதிரை. நெல் வயலில் இறங்கி உழும் மாடு. ஒன்றும் கிடையாது. மாட்டை முதல் நாள் உழமை நுகத்தடியில் பூட்டி வயலுக்கு கொண்டு போயிட்டு வந்தால் மறுநாள் நுகத்தடி பூட்டினோடனே வயலுக்கு தானாக போயிடும். நெல் வயலில் இறங்கி உழும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு. இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பான். ஆட்டை ஆதரிக்கானா? ஒரு பிள்ளை அந்த ஆட்டுக்கு கால் முறிஞ்சிட்டுன்னு மாட்டாஸ்பத்திரிலாம் கொண்டு வந்து ரொம்ப சிகிச்சை பண்ணி ஆட்டுக்கு கால் முறிஞ்சிட்டு வச்சுன்னா ரொம்ப பார்த்துச்சு. கடைசியில் பார்த்தா கொடையில் போட்டாச்சு. இவள் வளர்த்த ஆடு தான், அதுதான் திங்காவா கொடையில். எதுக்கு இது? அதான் இறைவோடு மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம் வீண் அனுதாபம் கண்டு நீ ஒரு நாளும் நம்பிடாதே. நான் பட்டுக்கோட்டேன். ஆட்டுக்கு சொன்ன மாதிரி நமக்கு தான், மனுஷ பொருளுக்கு தான். மனுஷன் நிறைய ஆடு இருக்கான அவன்கிட்ட சொல்லலாம். அவள்ல ரொம்ப சோறு படம் அது வாங்கி கூட உன்னை கூட்டு போய் பண்ணுவான்டா, எச்சரிக்கையார். நான் பட்டுக்கோட்டேன். ஆனால் நல்லவன் பூரா 39 வயசில் செத்துட்டானே. பார்த்தீங்களா சரவணே? அப்போவுமே நான் சந்தோஷப்படுவேன், நம்மளாம் சரியில்லை போலுக்க, நம்ம இன்னும் இருக்கோமே. விவேகானந்தர் 39 வயசு, பாரதி 39, பட்டுக்கோட்டை 39 தான் அவனு. ஆனால் 39 கூட அவனை கொண்டு வந்த செய்திகள் விவேகானந்தரை புரியாமல் இவர்கள் பேசுகிறார். I do not believe any religion which cannot wipe the widow's tears and bring a piece of bread to the orphan's mouthங்கார். ஒரு இளம் விதவை பெண்ணின் கண்ணீரை துடைக்காத, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்காத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறான் விவேகானந்தர். அவரையும் நம்மூர் சாமியாரையும் ஒன்றும் சொல்லாமா? நம்மூர் சாமியார் வேற. நம்ம வீட்டுக்குள்ளே அவனே ஒரு தகட்டை வச்சுட்டு அவனே எடுப்பான். இங்கே இல்லை, எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என்எஸ் கிச்சன் கலைவாணன் அந்த காலத்தில் மந்திரவாதியாக வருவார் கூட. குலதெய்வ ராஜபால் இங்கெல்லாம் வருவான். அப்போ குலதெய்வ ராஜபால் தான் கேட்பான், சாமி இந்த தகடை நம்ம தானே வச்சு எடுக்கோம்பா. துண்டை எடுத்து அவனை அடிப்பார். இவன் உண்மை பேசினா இவனை முதல்ல நம்ம கமிட்டியில் வச்சுக்கிடாத, வெளியே அனுப்பு. இது நம்ம வச்சுட்டு தானே எடுக்கணும்னு சொல்லுவான் அவன். சிவனெல்லாம் நம்ம கூட உண்மை சொன்னார் நிறையவர். நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டிலே உண்மையும் நல்லதும் சொன்னவன் பூரா நகைச்சுவையாளனாக்கப்பட்டான். மற்றவெல்லாம் கதாநாயகன் ஆகிட்டான். தப்பு பண்ணுறவன், பிள்ளை தூக்கிட்டு போகிறவன், கேட்டில் படிக்கவே படிக்காமல் கவர்னர் மகளை லவ் பண்ணுவான். ஒரு படம் நான் பார்த்திபன் எடுத்தான் தெரியும், இப்போ ஒத்த செருப்பு எடுத்திருக்கான். கவர்னர் மகளை இல்லை, கவர்னர் மகனே ராத்திரி இருட்டுக்குள்ளே போனால் சுட்டுருவாங்க. ஒரு பொறுக்கி எப்படியா அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே போனான். படம் காமிச்சானுங்கள்ல நமக்கு, பார்த்துட்டு தானே இருந்தோம். பாரதி படம் மட்டும் சாயாஜி சிண்டா அவன் சரியாக எடுத்துட்டான். அப்போ கூட ஒரு செய்தி தவறு. பாரதி இங்கே மகாத்மா காந்தி பார்க்க போகிறார், சென்னையில் காந்தி இருக்கான்னு. யாருமே அறிமுகப்படுத்துகிற பாரதி. ராஜாஜிலாம் கூட இருக்க. ராஜாஜிக்கு பாரதி மேலே கோமாம பிராமணங்களெல்லாம் திட்டி எழுதுனான்னு ஒத்துக்கல. போனோடனே காந்தி இவனை பார்க்குறார். பெரிய மனுஷனுக்கு ஒருத்தன் அடையாளம் தெரிஞ்சது தெரியுமா? விசிட்டிங் கார்டெலாம் கிடையாது. ஏன் விசிட்டிங் கார்டு கிடையாதுன்னா, விசிட்டிங் கார்டு வச்சுக்கிட்டா வியாபாரத்தை கொடுக்குறது. அவன் ரெண்டு பேரும் தேசத்துக்கு நான் காந்திகிட்ட கேட்குறான். இவன், மிஸ்டர் காந்தி குட் ப்ரெசைட் ஓவர் மை ஃபங்க்ஷன் டுடே அட் ட்ரிப்ளிகன் பீச்சுங்கிறான். அவர் இயல்பாக மகாதேவ தேசாய் கூப்பிட்டு டைரியை பாருன்ட்டு, நோ நோ சார், போய் டோன்ட் கேவ் ஒரு மீட்டிங் டுமாரோங்கிறார். நோ நோ காட் பிளஸ் யூ காந்தின்ட்டு போயிட்டான். அப்போ காந்தி சொல்கிறார், கூட இருக்கவங்க டைம் ஏன்னா ஒரு பெரிய ஆளியா இந்த நாட்டினுடைய சொத்தாக இருப்பான், இவனை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. பெரிய மனுஷனுக்கு தான் பெரிய மனுஷனை தெரியும். கூட இருந்தவனுக்குமே பாரதியை அவர்கிட்ட அறிமுகப்படுத்தவே இல்லை. சொல்கிறாரு, பாரதி போகிறான். அப்போ தான் வாழ்க நீங்கம்மான்னு. ஏன்னா அவன் வந்து திலகர் கூட்டம், சுடணும், அடிக்கணும், கொல்லணும், வெள்ளக்காரனும் ஜெயிக்கணும். இவர் அப்படி இல்லை, அகிம்சை. இவரை முதல்ல வாழ்த்தி பாடுறான். உலகத்திலேயே ரத்தம் இல்லாத யுத்தம் கிடையாது. ஆனால் ரத்தம் இல்லாத யுத்தம் ஒன்று எப்படி காந்தி நீ சொல்கிறேங்க? வாழ்க நீ அம்மான்ங்க. அத்தான் நாமக்கல்லார் போடார், குத்திட்டு ஒருவரத்தில் குத்த வேண்டும், கோடரியார் ஒருவரத்தை பிழக்க வேண்டும், ரத்தமர தடியடியால் ரணம் உண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலியத்திட்ட அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன்னு ராமலிங்கம் பாடுவார். இப்போ அந்த அதோட நிறுத்தலை. கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா. 65ங்கண்ணே. அவர் பாய்கிட்ட கேட்டேன், 65 65 நாளான கோழியை கொண்டோம்னா 65 மாமான்னா. அப்போ 85 நாள் ஒன்று. கொத்தி திரியும் அந்த கோழி. நீங்கள் நல்லா கவனிங்க, ஆடு, நாய், கோழி,
சிட்டுக்குருவிலாம் மனுஷனை சேர்ந்து வாழ்கிறது, காட்டில் வாழ்கிறது இல்லை. அப்போ நம்ம சேர்ந்து நம்மை நம்பி வாழுகிற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும்னு ஒரு பிள்ளைக்கு இப்போ நீங்கள் சுற்றுப்புற சூழல் அதெல்லாம் சொல்லிங்களா, அதான் அவன் சொல்லியிருக்கான். கூட்டி குத்தி திரியும் அந்த கோழி இதை கூட்டி அடுத்த பார்த்து எத்தி திருடும் அந்த காக்காயினா. காக்கா திருடும் அந்த பிள்ளை, காக்கா திருடும், எத்தி திருடும் அந்த காக்காய். நீ என்ன பண்ணும், அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. அதை திருட விட்டது நம்ம சமூகம். எல்லா வீட்லையும் ஆளுக்கு ஒரு குத்து சோறு தினம் வச்சுட்டா காக்கா திருடாது. நீங்கள் வைக்கலை, அப்போ அதுக்குரிய உணவு உங்கள்கிட்ட இருக்குது, அது திருடுது. எத்தி திருடும் ஒரு 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 பறவையினுடைய இயல்பையும் சொல்லி அது எதனால் அப்படி செய்யுதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தவன். அதில் திருமலோட தப்பு பண்ணார். காகம் கரைந்துண்ணும் காலமறி முன்னேல் சரம்னா அது கிடையாது. காக்கா சத்தம் போடுறது தான் சேஃப்டிக்கு தான், கூட்டத்திலாம் கூப்பிடல. அது நீங்கள் படித்தா தான் தெரியும் காக்காயை பற்றி. ஏன்னா நம்ம மனுஷன் சோத்தை வச்சு தான் அதை பிடிச்சிருக்கான் ரொம்ப நாளாக. அதையும் சிக்கன் 6 பண்ணி விற்றுருவானு. அது ஒரு காக்கா ஒரு பக்கம் பிடிச்சி, இந்த விவேக் ஒரு படத்தை காக்கான்னு கத்துவான்னு தெரியுமா, அது மாதிரி விற்றுருவானுங்க. அதனால தான் காக்கா மட்டும்தான் தத்தி தத்தி வந்து எடுக்க மாட்டேல சோத்தை. மற்ற பறவைகளுக்கு அந்த வித்தியாசம், உடனே பறந்துடும். நாய்க்கு ஒரு சூழல் அதற்கு ஒரு மருத்துவம் நாட்டிலுண்டோ, பேய்க்கு ஒரு ஞானம் பிடிபடுமோ, பெருங்காஞ்சரங்காய் ஆக்குவர் யார் அருந்துவர் யார். அதே போல் யார் பட்டதார் சொல்லார், நாய்க்கு ஒரு சூழ் உண்டாகலாம். இப்போ வந்துட்டு வெட்டினரி டாக்டர் என்ன நாயில் என்ன கலர் நாய் வேணும்னு எடுத்து கொடுக்கானே. அதெல்லாம் இயற்கை இழிந்த செய்திகள், அவங்க தெரிஞ்சு சொல்ல, அவங்க காலம் அப்படி சொன்னாங்க. ஆனால் பாரதி சொல்ல எத்தி திரும்ப அந்த காக்காய். அப்புறம் இன்னொன்று சொன்னால் சாதிகள் இல்லை அடி பாப்பா. குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். எப்படி ஒருத்தனை தாழ்ந்தவன் சொல்றியோ அதே மாதிரி ஒன்றை நீ உயர்ந்தவன் சொல்லிக்கிறதும் பாவங்கிறான். அப்போ யார் நல்ல வேணாம், நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், நேர்மையாக இருக்கிறவன், சிறந்த அறிவு கொண்டவன். அந்த நேர்மையும் உயர்ந்த மதியம் வரணும்னா கல்வி வேணும். நீதி, உயர்ந்த மதி, கல்வி, இது இத்தனைக்கு மேலே நேர்மை கேட்டிங்களா, கல்வி, உயர்ந்த சிந்தனை, அதெல்லாம் விட சேர்ந்த அன்பு நிறைய உடையவர்கள். அது வள்ளுவன்ட்டேருந்து வாங்குகிறான். அவர் சொல்கிறார்ல, அன்பின் வழியது உயர்நிலைங்கிறார். திருக்குறளெல்லாம் அவங்க சரியாகவே சொல்லிக் கொடுக்கல தம்பி. திருக்குறள்னா சாமியார்னு அவருக்கும் ஒரு பெரிய தாடியை வச்சு இவரும் ஒரு சாமியார் தான் சொல்லிட்டான். அந்த பெரிய நகைச்சுவாளன். நான் ஒரு தடவை வள்ளுவரை பார்க்க போகிறேன். ஏதோ எழுதிட்டே இருக்கார். நான் என்ன சாமி எழுதுறீங்கன்னா, இந்த ஊரில் செத்துப்போன பட்டியல் எழுதிட்டுருக்கேங்கார். நான் சொன்னேன், அதில் தான் கார்பரேஷனில் தான் ஆஃபீஸர் இருக்காருன்னு. அவன் சரியாக எழுதலாங்கார். நான் பட்டியலை வாங்கிப்பாங்க, ஊரில் உயிரோடு இருக்க பெரிய மனுஷன் 20 பேரை செத்துப்போனா எழுதி வச்சுருக்கார் வள்ளுவர். சாமி இப்படி எழுதியிருக்கேன், அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கானே, இல்லை அவங்க செத்து போனது தெரியாமல் உயிரோடு இருக்காங்கார். என்ன சொல்கிறார், நிறைய செல்வம் இருக்குது, நிறைய வசதி இருக்குது, இந்த ஊரில் பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரி இல்லை, அந்த பணத்தை கொண்டு ஒரு பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் கெட்டித்தருகிற மனித பண்பு இல்லாதனால இவன் செத்து போனேன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தார் உழைக்கப்படுங்கிறார். ஏன் ஏழை எளியவனை தாண்டுக செல்வத்தை கொடுக்குறானா அவன் உயிரோடு இருக்கான்டா, அவன் வச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான், அவன் செத்து போயிட்டாங்கார். எவ்வளோ பெரிய சமூக புரட்சி இது. ஆனால் தான் மகாத்மா காந்தி சண்டை போட்டார், தமிழர்கள் என்னை தமிழை முழுமையாக கற்றுத்தரவில்லை, கற்றுத் தந்திருந்தால் திருக்குறளை நான் தமிழிலேயே படித்திருப்பேன். இன்னொன்று சொல்கிறாரு, வடநாட்டவர்கள் அனைவரும் தமிழ் மொழியை நன்கு கற்றுவிட்டார்கள் என்றால் இந்திய ஒருமைப்பாடு குலைந்து போகாதுங்கார் காந்தி. அவரும் இப்படி தான் நம்மளை மாதிரி தான் எக்கு தப்பாக பேசித்தான் கொண்டுட்டானுவோ, என்ன பண்ண முடியும். அவர்கிட்ட போய் கேட்குறானுங்க, வரதட்சணை ஊழியர்னா என்ன சாமி பண்ணணும்னா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுங்கிறார். ஏன்ட்டே வந்து கேட்கான் தம்பி, அண்ணாச்சி நீங்கள் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தானேங்க, சர்க்கார் அப்படி சொல்லுது, என்ன நான் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியாது, ஃபார்வேர்டாக பேக்வேர்டாலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு தடவை தான் சொன்னேன், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வெளிநாட்டில் கேட்கலாம், நீ ஃபார்வேர்டாக பேக்வேர்டா, நான் சொன்னேன் நெய்தர் ஃபார்வேர்ட் நார் பேக்வேர்ட், வி ஆர் இன் ஆக்வேர்ட் பொசிஷன். அதானே எவனுக்கு அவனுக்கு ஒதுக்குனா அதுவும் அவனுக்கு கிடைக்க விட மாட்டேங்கிறீங்க, அதுலேயும் போய் சர்டிஃபிகேட்டு அது இது பண்ணுறீங்கள. என் பெரிய மையன் சுகா அசுரனுக்கு வசனம் எழுதி, இந்த வசனம் ரொம்ப புகழ்னு 2 நாளாக எல்லோரும் சொல்கிறாங்க, தானுமே என்கிட்ட பேசினார். கடைசியில் வசனத்துக்கு எந்திரிச்சுன்னு கைதிட்டுறாங்க மக்கள், தம்பி எழுதியிருக்கான்னு. அவன் 10ஆம் கிளாஸ் படிக்க போனான், அது வரைக்கும் அவன்கிட்ட ஜாதிலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சாதி 2 வழிய வேறு நம்ம தமிழ் அறிவெல்லாம் அவன்கிட்ட காமிச்சிருந்தோம். அவன் 10ஆம் கிளாஸ் போய்ட்டுன்னு சொன்னான், ஹெட் மாஸ்டர் சாதி சர்டிஃபிகேட் கேட்க ஆரம்பிச்சான். சொல்லிட்டு என்னை பார்த்து சிரித்தான். நோயல் கிறிஸ்டியன் அவங்க. சொன்னேன், ஐயா அவனை இந்தியன்னு போட்டு சேர்த்துக்கிடுங்கன்னு, சட்டத்தில் இடமில்லை, சாதி சான்றிதழ் வேணும்ட்டார்.
வட்டாட்சியர் நமக்கு சொந்த தம்பி முத்துக்குமாரசாமி. அவனை கூட சொன்னேன், தம்பி இவனுக்கு சாதி சான்றிதழ் வேணுங்கிறானேன்னு. நான் பேக்வேர்டு போட்டு கொடுக்கேன்னேங்க. பேக்வேர்டு எப்படி? துளுவ வேளாளர்னு போட்டு கொடுத்துருந்தேன். நான் சொன்னேன் அதுக்கு மேலே எதாக இருக்கானே, இசை வெள்ளாளர்னா மோஸ்ட் பேக்வேர்டுன்னு. தம்பி என்னடா வித்தியாசம்? 500 தான் வித்தியாசம். அப்போ நான் ஒரு ஜாதியில் பிறந்து தொலைச்சி இன்னொன்று கேட்க, நம்ம யாராவது விண்ணப்பம் போட்டு இந்த ஜாதிகள் வந்து பிறந்தோமா? நம்ம பிறக்கும்போது இங்கே ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் கூட எல்லாத்தையும் கேட்குறேன். கடவுளை நம்புகிறேன், நான் கடவுளை முழுமையான கடவுளை நம்புகிறேன். ஆனால் சொல்கிறேன், இந்த ஏழை குழந்தை 5 வயசில் காலையில் வேலைக்கு போகிறான்ல, அப்போ கடவுள் எதுக்கு எனக்கு? ஒரு 5 வயசு பிள்ளை ராயர் கிழிஞ்சிருக்கு, நான் காரிலே போகிறேன், அழுதுருவேன். இந்த குழந்தைகள் இப்படி போல பிள்ளை நடந்து போகிறான், 3 பையங்க எங்கே போகிறாங்கன்னா வேலைக்குங்க 5 வயசில். அப்போ எதுக்கு கடவுள்? அவர் யாராக இருந்துட்டு போகிறார்? அல்லாஹ், இயேசுநாதர், இது நம்ம சாமி. ஆனால் நம்மகிட்ட நிறைய சாமி, அது ஒரு பெரிய, அதில் ஆசாமிகள் நிறைய இருக்கேன், அது வேறு சங்கடம். நான் என்ன சொன்னேன், இன்னொன்று உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, மனிதர்கள் வந்து நான் கடவுள்னா, ஒரு சினிமா படத்தில் அவன் நல்லா சொல்லுவான், கமல் சொல்லான் தெரியுமா, ஆண்டவனை காட்டுறேன்னு சொன்னால் அவனை நம்பு, என்னங்க நான் தான் ஆண்டவன் சொன்னால் அந்த பேரில் கொண்டுருமா. மனுஷன் மேலெல்லாம் கடவுள் வரமாட்டார். நீங்கள் அந்த சின்னத்தாயின்னு ஒரு படம் இடத்துல ஒரு அருமையான சீன் வச்சுருப்பான். கோமரத்தாடியாக வினுச்சக்கரவர்த்தி வருவான், இன்ஸ்பெக்டராக எம்ஆர் ராதா மகன் வருவான். கோமரத்தாடிமா ஒரு அடி விட்ட உடனே ஜீப்பில் ஏறிடுவான். கோமரத்தாடி ஒரு அடி தான். சாமியாக வருது. நான் என்ன பண்ணேன்னா, திருநெல்வேலியில் சாமியாண்ணன் கூட ரொம்ப கவனிப்பேன். ஒரு பையில் போய் கையை பிடிச்சிக்கிட்ட சொல்லிவிட்டு 1 கிலோ சூடனை கொளுத்திடுவோம். அவங்க கொளுத்தினோடனே வாயில் போட்டுருவான். அது பெரிய கிட்டிக்காரத்தனம். நான் இவன் கையை பிடிச்சி கூட 2 பேர் ஆடுவான். பூரா கை புண்ணாயிரம் மறுநாள். நான் கேட்பேன், என்ன அம்பாள் இப்படி பண்ணிட்டா, கையை பிடிக்கக்கூடாதாங்க. அப்போ என்ன அம்பாள்? படமாடும் கோயில் பரமற்கொண்டியில் நடமாடும் கோயில் நம்பர்கங்காக நடமாடும் கோயில் நம்பர்கோயில் திருமலர் சொல்கிறான். இந்த உயிர்கள் இருக்குல்ல, இந்த உயிர்கள் அது எதாக இருந்தாலும், ஓரறிவோ 6 அறிவோ, எல்லா மிருகத்துக்கும் நீ என்ன உதவி பண்ணுதியோ இந்த உதவி கடவுளுக்கு போயிருங்க. கடவுளுக்கு கோயில் கேட்டாங்க, கோயில் வேண்டாம். நீங்கள் கோப்பெருஞ்சோளம் ஒரு கோயில் கேட்டிருக்கான், அந்த கோயிலுக்கு சிவபெருமான் வரல. பூசலான என்ன கோவணத்தை கேட்டு மனசுக்குள்ள ஒரு கோயில் கேட்டால் அங்கே போயிட்டார். அப்போ கடவுள் இந்த பெரிய கோயிலுக்கெல்லாம் வரமாட்டார். வந்தால் பொன்மாணிக்க வேலையெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு. இந்த நாடு விளங்குமா? நீங்களாம் அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொல்கிறீங்க, அந்த தீனத்தாயெல்லாம் சிலையாக திருடி இருக்கான், பத்திரிகையாரன் நான் தொழில் அதிபர்னு போடுறாங்க. நாடு விளங்குமா? தொழில் பண்ணுறவங்களையெல்லாம் கேட்க, நீங்கள் போராடணும் இதை எதிர்த்து. நாங்கள் ஜவுளி கடை வச்சுருக்கேன், அந்த அவனை தொழில் அதிபர்னா அந்த திருவள்ளூர் கலை கூட வச்சு நல்ல படமாக எடுத்தான், கிடைச்சி அந்த பேர் சிலை கிடைச்சிட்டானே. கள்ளக்குறிச்சி நடராஜர் ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்காரு. நீங்கள் மறந்துனாங்க, ஆஸ்திரேலியா எமன் வச்சுருந்தானா அவனே சொல்ல பண்ணி அனுப்பிச்சி வச்சுருக்கான் கோயிலுக்கு. நம்ம போய் குனித்த புருவமும் குபைச்சவாய் குபை சிரிப்பும் பறித்த சடையும் பாவம் நம்ம பாடுறோம். ஒன்றியிருந்த நினைமங்கள் உந்தமக்கோர் ஊனமில்லை கண்டிய காலனை காலால் கடிந்தான் அடியவருக்காய். அதாவது சிதம்பரத்துக்கு போனால் எனக்கு அந்த நாவுக்கரசர் பாட்டு வரும். இந்த படியில் ஏறினா நடராஜர் இப்படி இருப்பார், கையை பார்த்தா அப்படி இருக்கும்னா எப்படா வந்தேன்னு கேட்க மாதிரி இருக்குங்கார் நாவுக்கரசர். அவர் எப்படி ரசிச்சிருக்கார் சாமியை. நம்பி சாமி கும்பிடும்பியா, யார் கும்பிட்றிய? கங்கைக்கரையில் ஒரு சாமியாக இருந்திருக்காரு. ஒரு கோனார் விட்டு பொம்பளை தினசரி பால் கொண்டு கொடுத்துருக்கு. ஒரு நாள் இந்த பிள்ளை வந்த பிள்ளை சொல்லிச்சு, கங்கையில் தண்ணி வெள்ளம் ரொம்ப போகுது சாமின்னு. ஓம் நமச்சிவான்னு சொல்லிட்டே போன்ட்டுருக்காரு, சொல்லிட்டு போயிடுது. மறுநாள் ஓம் நமச்சிவா சொல்லிட்டு வந்து பாலை கொடுக்குது. சாமி விளைந்து பார்க்காரு, வெள்ளம் படுமையாக போகுது. இவர் சொல்லி தான் அந்த பிள்ளை போயிருக்கு. அந்தாலும் இவள் போய் வேட்டியை தூக்கிட்டு இறங்கியிருக்கா, வெள்ளத்தில் போயிடுச்சு. வெள்ளத்தில் போனே கடவுள்கிட்ட கேட்டுக்கார், நான் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை மட்டும் போச்சு, நீ தான் என்னை நம்பலையே, வேட்டி நனைஞ்சிரும் தூக்குனீங்களே. அவள் இடப்பொம்பளை சேலையெல்லாம் தூக்கலை, நடந்தா நமச்சிவான்னா நான் கூட போயிட்டேன். நான் நீ என்னை நம்பாமலாலும் வேட்டியை தூக்குனேன்னா அதான் நம்பணும். ஒரு தடவை தம்பிக்கு தெரியும், வாழப்பாடி கூட நான் வாழப்பாடி ஒரு 26 எம்எல்ஏ பழனியில் அந்த விஞ்சில் போகிறோம். விஞ்சில் போய்ட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், போய் சேட்டை பண்ணல. வாழப்பாடி பார்த்தாரு, என்ன பண்ண போகிறேன் இருங்கன்னு. அதில் ஒரு பிரி விட்டுருக்கு, இந்த கம்பியில் ஒரு பிரி விட்டுருக்கேன்னாச்சு, அந்த இடத்து தான் அப்படின்னேன். 26 பேருக்கும் குடல் பதறிட்டு. நான் அதோட சும்மா இருக்கேன்னா எப்படி 24 தொகுதி இடைத்தேர்தல் வரும் என்ன? சாமி கும்பிட தானே போகிறோம், பிள்ளையார் தம்பியை நம்பி தானே போகிற, இந்த கம்பியை நம்பியா போகிற. வரும்போது எல்லா பேரும் நடந்தே வந்துட்டானுவா. அப்புறம் பாலப்பாடி கேட்டேன், எதுக்கே சொன்னேன் இவனை சாமி கும்பிட லட்சணத்தை அவனுக்கு காமிச்சேன், சாமி மேலே நம்பிக்கை வந்து அதிலே வந்துட வேண்டியானே. என்ன நான் சொல்ல சங்கறேன், இறங்கி போயிட்டானுல.
கடவுளை நம்புங்கள். நம்ம பெரியவங்கன்னா நம்பி கும்பிட்டுருக்கான், நல்லா இருந்திருக்கான், ஒருத்தனும் கேடா போகல. ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த சிலைகளை பார்க்கும்போதெல்லாம் பயப்படும், எந்த ஒரு சாமி தெரியாது இங்கே வந்து நிற்காருன்னு. புத்தூர்லேருந்து ஒரு நடராஜர் கொண்டு லண்டனை விட்டாங்க தெரியுமா? அப்போ அவன் 80 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டான். இவர் காலையில் ஓதுவார் வந்து பாடுவான்னு எதிர்பார்த்துருக்கார். நடராஜர் எப்படியும் அவன் வருவான் பாடுவான்னு. அவன் ஒரு 3 நிமிஷம் விட்டு சேஸ் நடராஜன்ட்டான். அப்போ தான் நடராஜர் பார்த்துருக்கா, எங்கள் ஊரில் இந்த நைவேத்தியெல்லாம் கிடையாதுப்பா, நீ எதையே காட்டுது. அப்புறம் அந்த சிலையை மீட்டு கொண்டு வரும்பொழுது ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர், அந்த அம்மா எவ்வளோ அறிவாக ஒரு காரியம் பண்ணி தெரியுமா? முதல்ல சாமியை போய் பார்க்கறதுக்கு மாப்போசி அனுப்பிச்சிது. திரும்ப வேறு யாராவது பண்ணி நடராஜன் பயந்துடக்கூடாதா, வேற ஒரு கம்பெனி வேணாம் நம்மளை தூக்கிடுவாங்க. மாப்போசினா பக்திமான், அதான் ஜெயலலிதா. நீங்கள் போய் பாருங்கய்யா நடராஜனை, யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். இன்னொன்று சொல்லையா, பொம்பளை பிள்ளைகள் பொது இடத்துக்கு வந்தால் யாராவது நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களா, அதுகளை ஏதாவது குறை சொல்ல பார்க்கான். இவன் கூப்பிட்டா வரலன்னு வைங்களேன், அவளை உடனே தேவையானு. முதல்ல நீ அவளை கூப்பிடும்போது மூஞ்சியை கல்யாணம் பார்க்கணும்ல, நாயை எல்லோரும் லவ் பண்ணுதான் தம்பி, பண்ணு, நான் வேண்டாங்கல. அவட்ட கேட்டியா? எத்தனை நான் கேட்கேன், நீ ஒரு பிள்ளையை காதலிச்சு உண்மையாக காதலிச்சவன்னு வச்சுக்க, எப்படா அந்த பிள்ளை முகத்தில் ஆசிட் அடிக்கிற? நீ உண்மையில் அப்படி காதலித்திருந்தால் எப்படி நீ அவன் முகத்தில் ஆசிட் அடிக்க முடியும்? அந்த முகம் உன் கண்ணுக்குள்ளே நிற்க வேண்டாமா? கெடுத்துட்டாங்க. ஐயோ, பத்திரிகையில் தானே முதல் செய்தி, டிவியில் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கானுவோ. யார் பேசான்னு தெரியல, எதுக்கு பேசான்னு தெரியல, ஆனால் பேசானுவோம். அந்த ஒன்று சொல்லலாம், கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கலாம். ஒருத்தன் பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்க. இவனும் பேசுங்கள் பேசுங்கள் பேச்சுக்கோ. என்ன அர்த்தம்? நீங்கள் விளங்கவே கூடாதுன்னு அவன் சொல்லலாம். என்னை பார்த்துட்டே ஒருத்தன் குழந்தைகளை படிக்க வைங்க, குழந்தைகிட்ட அன்பாக பேசுங்களேன். இப்போ எனக்கு ஒரு செல்ல பேரை வீட்டில் வளரான், 3 வயசு, ரொம்ப அறிவாக இருக்கான். அவனை பள்ளிக்கூடம் அனுப்ப பிரியம்னா சரி, மகா சண்டைப்பட அனுப்பிச்சாச்சு. அவன் என்ன கேட்குறான், தரையில் சாக் பீஸில் எழுதுனான். எங்கள் அம்மா அப்பா படம் கிடக்குது. நான் சொன்னேன், தரையில் எழுதாதியா, தாத்தாவும் பாட்டியும் சத்தம் போடுவாங்க. நான் சொல்கிறேன், ஃபோட்டோ பேசாதுங்க. 3 வயசு. என்னோட இருக்கிறது சொல்கிறாரு, உங்கள்கிட்ட வளர்றான், அறிவாக இருக்கான். இல்லை, அவன் அறிவாக இருப்பதுனால நான் வளர்க்கவன். என்கிட்ட இருக்கனால குழந்தை அறிவாக இருக்கு. குழந்தைகளை கருக்காதீங்கம்மா, எப்போ பார்த்தாலும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொம்பளே அநியாயம். ஏற்கனவே அந்த பையன் மாட்டிக்கிட்டான், அவன் தப்ப முடியாது, அது வேறு விஷயம். வைங்களேன், குழந்தைக்கு ஏன் ஊட்டுறீங்க? நீ இட்லி வச்சா அது சாப்பிட்ணும், ருசியாக இருந்தால் சாப்பிட்றோம். அவன் சாப்பிடுவான், அவனுக்கு வேறு வழி. இன்னும் 25 இயர்ஸ் அவன் அப்படி தான் வாட்டணும். இந்த கூட்டுவை பற்றியில் வாசல் வச்சு ஊட்டி இப்படி வலிப்பான். அவன் அப்போமே எல்லாத்தையும் வலிச்சிடுவான். அந்த பையன் வளரும்போது இவன் நம்ம அம்மாவே நல்லதாக செஞ்சு விட்டு சாப்பிட்டு போகிறான். குழந்தைகளை இன்னொன்று சொல்லுங்க, நம்ம பள்ளிக்கூடத்துல டீச்சர் எல்லாமேயா அதுக்கு இன்னும் ட்ரைனிங் எடுத்துருந்தானே டீச்சராக வரணும். பிஎஸ்சி படிச்சிருக்கா, அவன் அந்த பள்ளிக்கூடத்துலனா அவள் டீச்சர். ஆஸ்பத்திரிக்கு போனேன், இந்த 10ஆம் கிளாஸ் படித்த பிள்ளையில் இந்த வார்டில் போட்டிருக்கான்ல, அவள் சி பிகஸ் லைக் டாக்டர். என்ன வேணும்? நான் சொன்ன கொண்டுருவேன், சுபானி இருக்கானா உள்ளன்னு. உள்ளேருந்து பெரிய டாக்டர், யார்கிட்ட போய் என்னடி சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் நேருக்கே திட்டுவார். தான் நேருபட பேசுங்க பாரதி. நீ ஒழுக்கமானவனாக உயர்ந்த குணமுடையவான உன்னதமானவனாக இருக்கிறாய் என்றால் சமூகத்தில் எதுவுமே நேர சொல்லு. இப்போ ஏன்ட்ட சில பேர் வருவான், வந்து உட்காந்துட்டு ரொம்ப துன்பப்படுத்துவான். நான் முகத்திலையும் காட்டுவேன், அவனுக்கு புரியாது. நான் என்ன பண்ணுறது? அப்புறம் தம்பி கிளம்புறியாமல் என்ன நினச்சி உங்கள்கிட்ட பேசணும் தான் வந்தேன், நீ பேசணுன்னு வந்தேன், நான் கேட்பேன்னு உன்கிட்ட சொன்னேன். நான் கேட்பேன், நீ ஒன்றும் விவரம் இல்லாமல் பேசிகிட்ருக்க. ஒருத்தன் வந்து ரொம்ப வருத்தமாக என்ன சொல்லலாம், என்னாச்சு இப்போவும் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் நின்னானாங்க, இந்த குறை சொத்து இருக்குது அவனுக்கு தெரியுது, இவன் அதையும் விற்றுட்டு தெரில போடுங்கக்காக செட்டப் பண்ணி நம்மகிட்ட வந்து கேட்கானே, என்னாச்சு இப்போ ஒரு சான்ஸ் வருமானு கொண்டுருவேன், வெளியே போ. அதனால் இங்கே வாட்ச்மேன்ட்ட சொல்வேன், இன்னாரம் புஸ்தகம் கொண்டு வந்தால் உள்ளே விட்டுறாத. ஏன் கவிதை புஸ்தகத்துலேருந்தே கவிதை எழுதி அவன் புஸ்தகம் போட்டு கொண்டு வரான். இல்லை இது ஏன் கவிதை இல்லைங்க, நீங்கள் எனக்கு அப்பா தானேங்க. நம்ம சொத்தில் அவனுக்கு ஒருத்தன் வர்றவனை பார்த்து இவ்வளோ பயப்பட வேண்டியிருக்கியா? வந்தால் என்னோட அறிவார்ந்த விஷயமாக பேசி ஒரு செய்தி புதுசாக சொன்னான்னா நான் படிக்கலாம். பாரதி எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தான். அவன் சொல்கிறான், ஒரு பெண் திருமணமே வேண்டாம், நான் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு தலைவியாக இருக்கிறேன் என்றால் அனுமதித்து விடு. அவன் என்ன கேள்வி கேட்கான், பெண்டாட்டியதனை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோ? உன் பொண்டாட்டி அடிமைப்படுத்த நினைக்கல, அப்புறம் உங்கள் அம்மா யாருங்க? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யார்?
அவங்கள பார்த்தா அவங்களும் பெண் இவளும் பெண்ணு, உனக்கு ஏன்டா அறிவு வரலங்க சொல்லியிருக்காங்களா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமையில் நீங்கள் அனைவருக்கும் தாழ்வணும். நன்றிது தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ஞானம். அது என்ன சொன்னால், ஊனர்தன் தேசம் யமனதன் தேசம் உதய ஞாயிற்று ஒளிபெரு நாடு சேனகன்றதோர் சிற்றடி சீனம் வரிசையாக சொல்லிட்டே வர்றான். நம்ம நாட்டை சொல்லும்போது சொல்கிறான், ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டு. இந்தியான்னு சொன்னாலே ஞானண்டா, ஞான உடைய நாட்டில் பிறந்தவன் நீ எப்படி அறிவாக இருக்க மாட்ட? இந்த நம்ம நாடு அவ்வளோ பெருமைக்குரியன்னு சொல்கிறான். தெரிஞ்சுக்கோ ஏங்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேங்க, அதை தொழுது படித்துட்டடி பாப்பா. தமிழ் சொல்லுலையே தமிழ் சொல் தான் உயர்ந்தது, அதை வணங்கி படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட எந்த பயிலும் தமிழில் பேச மாட்டேக்கானே. மெட்ராஸ்லன்னா வேட்டி கட்டினா சின்ன பையில மதிக்க மாட்டேங்க. ஏய் என்னப்பா நம்மளை இங்கிலீஷை தான் பேசுதான், நம்ம தமிழ்லேயே பழிச்சோம்னா கேட்க மாட்டேங்கான். ரெண்டு ஒரு பேர் ஏர்போர்ட்டில் இங்கிலீஷ்லேயே பேசுங்க, நான் தமிழில் பேச முடியல. கடைசி ஓங்கி ஒரு அடி விட்டேன், எம்மான்னா. சரி நம்ம பையன் அடித்த உடனே மம்மின்னு ஒரு நாயும் சொல்ல, எல்லா நாயும் அம்மா தான் சத்தம் போடுது. அப்போ என்ன இதுக்கு நான் சொல்ல பெண்கள்ட்டையும் சொல்கிறேம்மா, என் குழந்தையாண்ட வருத்தப்படுறா, 10,000 ரூபா செலவழிச்சு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன் தான், இந்த இப்போ மம்மின்னே கூட மாட்டேக்கான்னா. ஏட்டி மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். உன் புருஷன் அதுக்கு தான் உன்னை மம்மின்னே கூப்பிட சொல்கிறான், அந்த பயில விட்டு பிணத்தோடு வாழ்கிறேன்னு. யாருக்கா தெரியுதா மம்மின்னா எகிப்தில் இருக்க சொல்லணும் தெரியணும்ல. அம்மா தமிழில் தான் எல்லாத்துக்கும் வார்த்தை சொல்லிருக்கு. அம்மாவோட பிறந்த மாமனுக்கு பேர் அம்மான், அவன் மகன் அம்மான் செய், அதான் அம்மான் செய். நம்ம அக்காளை கேட்ட நம்ம வீட்டுக்கு வர்றதுனா அகத்தின் நண்பர், அதுதான் பிராமணங்க அத்தியம்பேர். அவங்க நல்ல தமிழ் சொல்லுவாங்க, அத்தியம்பேர். வீட்டுக்கு அகம்னு பேர், ஆற்றுக்கு ஆற்றங்கரைன்னு தமிழில். இன்னொன்று, ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்புட்டான ஒரே மொழி உலகத்தை தமிழ் மொழி ஒன்று தான். ஆனால் இம்முன்னா இம்மானா வேலை செய்யல இருக்கா, வேற எல்லாம் பேசுகிறாங்க. பிள்ளைய தமிழை எழுத சொல்ல மாட்டேக்கான். ஆனால் எழுதினாலும் சங்கடமாக இருக்குது, என்னத்தை தப்பாக எழுதிடானுவா, படிக்க முடியல. அது மாதிரி இன்னும் எல்லோரும் கவிதை எழுதலாம். பாரதி தான் வசன கவிதையை முதல்ல அறிமுகப்படுத்தினேன். காற்று வருது சொல்கிறான், காற்றே வா, மெதுவாக வா, ஜன்னல் கவிதையை உடையாதே, காகிதங்களை விசிறி எரியாதே, சொல்லிட்டே டக்குன்னு சொன்னான். பார்த்தாயா நீ ஒரு வம்பன், காகிதத்தை கிழித்து விட்டாயேங்க. 2 கயிறு, ஒரு அடி கயிறு 3/4 அடி கயிறு. இவன் 2க்கும் பேர் வைக்கிறான். 1 அடி கயிறு கந்தனா, 3/4 அடி கயிறு வள்ளியான். 2 பேரும் காதல் செய்து கொள்கிறார்கள், துக்கடா பாட்டுகளெல்லாம் பாடிக்கொள்ளுகிறார்கள். கர்நாடக சங்கீதமும் வருகிறது. காற்று நின்று போனது, முருகனும் வள்ளியும் செத்து போனார்கள். வேற எவனுக்கு இந்த சிந்தனை வரும்? விடுதலையாகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல. சிட்டுக்குருவி பார்த்தீங்களா, இருந்த உடனே பறந்துருந்தேம்மா, சல்லுன்னு வேகமாக பறங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக இது எங்கள் மனுஷன்ட்ட. இவன் தான் சிட்டுக்குருவி லேகம் செய்தானே. பழனியில் பரம்பரை ஒரு டாக்டர் இருக்கான் அதுக்கு. சிட்டுக்குருவி லேகம் பெரியவங்ககிட்டலாம் சொன்னாங்க, ஒரு வயசுக்கு மேலே எல்லாம் போயிடும், தப்பு, அதெல்லாம் அந்த வேண்டாம். பொம்பளைட்டின்னு சொன்னேன், மேக்கப்லாம் நிற்காதுமா. இந்த 16 வயதுல அவன் சொல்லுவான், மழை பெஞ்சா வெள்ளை கோழின்னு தெரிஞ்சிடும்மா, சப்பாட்டி குருவமா கோழிக்கெல்லாம் போயிடான். பெண்கிட்ட சொன்னார், வேண்டாம், அது எது அழகுங்கிறான். அகம் அழகாக இருந்தால் முகம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கவங்கள பிறமா ஏன்டே கேட்கானு, எப்படி என்னாச்சு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு, உனக்கு என்ன வருத்தம் இல்லை, எப்படிலாம் வருத்தப்படுறான் பார்த்தீங்களா, என்னாச்சு இன்னும் அப்படியே தான் இருக்கேங்க ஒருத்தன், ரொம்ப வருத்தம் அவனுக்கு. ஒருத்தன் என்னை தமிழ் கடல்னு சொன்னோன்னே அவனுக்கு வருத்தத்தில் சொன்னான், நான் ஒரு 6ன்னா. நம்ம கூட இருக்க பேர் அறிமா நம்ம ஆமாம்மா உனக்கு அழுக்காரு நிறைய எண்ணம். உன்னை என்னன்னு சொன்னால் கூட கிடங்காப்பா படிக்கிறான், கூட இருந்தால் அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுங்கங்கிறேன். ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, காமராஜ் என்ன சொன்னீங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மட்டும் இருக்கிற பொழுது காமராஜ் கொண்டு லிஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எதுவும் வேணால் செலக்ட் பண்ணுங்கன்னு. எனக்கு யார் இருக்கான்னு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிக் பண்ணிட்டார் பண்ணேன். அந்த 10 ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷனையும் பார்த்தா அந்த பையங்களுடைய தகப்பனார் போனால் கை நாட்டு வச்சுருக்கான், கை நாட்டு வச்ச புள்ள போனால் டாக்டர் ஆகணும்னு காமராஜ் கேள்விப்படுவார். அப்போ அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு உலகம் பூரா புகழ் இருக்கியா, இவங்களெல்லாம் சேர்த்தா எப்படின்னு. அந்த புகழில் அவனும் ஐக்கியமாகட்டுமே, அவனையும் வேண்டாங்கிற, அவனையும் படிக்க வை. கூடவே இருந்திருக்கணும் அவர் கூட. அதெல்லாம் பாரதி சொன்னது. நீங்கள் சொன்ன கவிதை உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். அவன் சொன்னது தான்.
உள்ளத்தில் உள்ளானடி யார்? வள்ளலார். உன் உள்ளத்தில் இருந்தால் கோயிலில் இருப்பான். அதுதான் கண்ணதாசன் சினிமா பாட்டில் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். எத்தனை சாமி! நாளைக்கு சேர்மாதேவி ஆற்றுக்கு போயிருந்தேன் தம்பி. அங்கே ஒரு சிவலிங்கம் ஒத்தியில் இருக்குது. அவர் தான் கூட்டார். ரொம்ப நாளாக தனியாக இருக்கேன்டா, ஏதாவது ஏற்பாடு பண்ணிருந்தார். நீ ஏற்பாடு பண்ணி தான் நானே வாழ்ந்துட்டுங்க. நீ ஏன்டா கோயில் கேட்கிய? யாரை சொல்லி கோயில் கட்ட சொல்ல? யாராவது கோயில் கட்டுச்சுன்னா ஆமாம் வச்சுக்கிறோம். சாமி நம்ம சாமி தாங்க. என்ன சொல்லிங்க? இந்த கல்வி நிலையங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கலையா? இந்த ரொம்ப தப்பாக நடக்க அவன் கல்வி தந்தைன்னு போட்டுக்கிறானே, கல்வி வள்ளல்னு போட்டுக்கிறான். நடக்கா இல்லையா? நான் எங்கே போனாலும் இயேசுநாதன் அந்த கிறிஸ்டியன் கோயிலில் போனால் அப்படி நிற்கார் மேலே. நான் ஒரு கவியரங்கத்தில் சொன்னேன், கொள்ளையடிக்கும் கல்விக்கூடங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர் எனக்கொன்றும் சம்பந்தம் இல்லை என்று. கீழே நடக்கிறதுக்கு எனக்கும் எல்லாம் நான் தான் பண்ணுதேன்னு நினச்சிடாங்களோ, என்னை சும்மா நிறுத்தி வச்சுருக்காங்க. கீழே ஏதோ நடக்குது இல்லை. எனக்கு தெரிந்து நான் குரான் முழுமையும் படித்திருக்கிறேன், விவிலியம் படித்திருக்கிறேன். எல்லாம் அன்பைத்தானே சொல்லுது. அன்பு தான் கடவுள். அன்பேஸ்வரன் ஒரு படம் எடுத்தாங்க கமல், அழகாக சொல்லுவான். கடைசியில் அவனை கொல்ல வந்தவன் நல்லானோடனே இப்போ நீங்கள் தான் கடவுளுமா. அன்பேஸ்வரன் எல்லா சினிமாவும் ஒரே மாதிரி. இப்போ ஒரு சினிமாவில் நல்ல செய்தின்னு சொல்லலாம், நீ பார்க்க மாட்டேங்கிய. போகும்போதே யார் டான்ஸ் இருக்குன்னு கேட்கிய. இந்த நயன்தாரா நிறைய நல்ல படங்களை நடிக்கும். அந்த பிள்ளைக்கு ரொம்ப புகழ் வந்துடுச்சு. இப்போ பயப்படுது. அன்றைக்கி சொல்லுது, நான் ரொம்ப புகழ் வாங்க பயப்படுறேன், அது வேணும். பாரதி அப்படி இல்லை. எட்டயபுரத்துக்குள்ளே வரான். எட்டயபுரம் மன்னர் தான் அவனுக்கு பாரதின்னு பட்டம் கொடுத்தவர். சின்ன வயசில் நான் மன்னரை தேடி போல் அந்த ஊரில் இவன் ஒரு தோப்பில் வந்துட்டு மன்னரை என்னை வந்து பாருங்க, நான் மிகப்பெரிய கவி, நீ என்னை வந்து பாருங்க. இப்போ கவிங்க எம்பறான் விருதுக்கு டெல்லியில் போய் உட்காந்து விருது வாங்கிட்டு வந்துருதானே. நான் ஒரு மேடையில் சொன்னேன், விருது அனைத்தும் அவரே வாங்கினார், மரணம் மட்டும் தானே வந்ததுன்னு. எவனா மரணத்தை போய் வாங்குவானா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணுமா, நமக்கு எப்போ ஒரு நாள் வாழ்க்கை முடிய போகுது. நம்ம முடிகிற பொழுது நம்ம வெற்றியாளராக இருக்கு. வாழுகிற பொழுது நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதனை விட நீங்கள் முடிந்ததற்கு பிறகு வெற்றி அடைகிற வாழ்க்கையைத்தான் பாரதி பெற்றான். இல்லைன்னா ரஷ்ய புரட்சியை சொல்கிறான். ரஷ்யாவில் புரட்சி நடக்கு. அகாவென்று எழுந்தது வார் யுக புரட்சி கொடுங்கோலன் ஜாரனும் பேரிச்சு அந்த பாபி. அதில் எது மாகாளி கண் வைத்தான். இங்கே நம்ம பூஜை பண்ணுற காளி ரஷ்யாவில் கண் வச்சு அவனுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன், ஏன் நம்ம ஊரில் தானே காளி இருக்கா, இவன் இங்கே பண்ணலை அங்கே பண்ணான்னு. பாரதி சொல்கிறான், யார் செயல்படுவார்களோ அவர்களோடு தான் காளி இருப்பாள். நீங்கள் பூஜை செய்வீர்கள், கோழி தருவீர்கள், ஆடு காட்டுவீர்கள், அவளுக்கு அது தேவையில்லை. சக்தியோடு அவன் போராடுகிறானோ அவனோடு துணை நிற்க பிறந்தவள் காளி. அவன் சக்தியோடு போராடினான், காளி அங்கே போய்விட்டான். நம்ம அவளுக்கு எப்போ பார்த்தாலும் கோழி ஆடு என்ன எந்த போட்டு அது கூட நம்ம ஒரு தடவை திரும்ப கொடுத்தாங்க, பொஞ்சிக்கிட்டாங்க. அதில் கூட ஒரு செய்தி இருக்குது தம்பி. இப்போ நம்ம சைவம் சாப்பிட்றவங்க பூஜை பண்ணோம்னா கோயில் என்ன பண்ணுவோம், வெண்பொங்கல் புளியோதரை நம்ம சாப்பிட்றத வைப்போம். அது ஒன்றும் இல்லை, கடவுள்கிட்ட என்ன சொல்ல, நீ கொடுத்தா சாப்பாடுது நன்றி அதுக்கு வைக்கிறோம். அவங்கவுங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதானே அவங்க கடவுளுக்கு வைப்பாங்க. நீ தந்த உணவு அதான் கிறிஸ்தவர்கள் சாப்பிட்றாங்க, அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோம். புரியலை சண்டை. அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அனைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவர். நம்மாழ்வார் சொல்கிறார், அவனவனுக்குன்னு ஒரு கடவுள் இருக்குது, அவன் விதிக்கு ஒரு கடவுள், அவன் விதிப்படி அவன் அந்த கடவுளை கும்பிட்றான். ஏன் சண்டை போடுற, அவன் ஜாமி அவங்க கும்பிட்டு சண்டை இல்லைங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஒரு சிறப்பு, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவான், போயிட்டு அப்படி நாகூருக்கு போயிடுவான், அன்னை வேளாங்கண்ணி மூணையும் கும்பிட்டு வந்துடுவான். நம்ம சிறப்பு என்ன சொல்லலாம்னா, அவன் சொன்னான் எல்லாம் ஒரே சாமி தான். அதுதான் தென்னாடுடைய சிவனை பற்றி எந்நாட்டவருக்கும் நம்மால் சொன்னான். சிவன் தான் எல்லா நாட்டிலும் இறைவனாக இருக்கான், வெவ்வேறு பேரில் இருக்கான், நான் அவனை கும்பிட்றேன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேன்னு பாரதி சொன்னான். அதை யார் வாங்கினா, ஜியு போப். லண்டனுக்கு போயிட்டார் வயசான காலத்தில். டைரியில் மேலே தினசரி என்ன எழுதுவாரான் தெரியுமா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். கிறிஸ்தவ பாதிரியார்கள் கேட்டிருக்காங்க, இது என்ன எழுதுகிற போப்புன்னு. எல்லா கடவுளரையும் ஒரே வரியிலே சொல்கிற ஆற்றல் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது, அதை நான் எழுதுகிறேன். நீங்கள் நம்ம எல்லோரும் திருவாசகம் முற்றுவதற்கு போவாங்க, நம்ம பொம்பளைலாம் சோறு போடுவாங்க, அதுக்கு தான் அது. ஏன்னா அவன் கடைசியோடு சொன்னான், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபர்த்தான். எங்கள் மேனி போய்ட்டு வருவா, திருவாசகத்துக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லணும், உங்கள் வேலையை பார்த்து போங்கன்றுவா. அவளுக்கு தெரியும். எல்லா பொம்பளையும் போனால் நானும் போனேன். மகேஸ்வர பூஜைனாலும் சோறு திங்குது. இந்த சைவ சமயத்தில் அது ஒரு அமைப்பு. நான்
மாணிக்க வாசகரை படித்தா நமக்கு குழப்பம் இருக்காது. இவங்களை எல்லாத்தையும் அவன் படிச்சிருக்கான். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கிற கோயிலாம் தன்கடன் அடியே நீ சாதல் என் கடன் பணி செய்து கிடப்பதை முன்னால் பண்ணாங்க. அதைத்தான் இவன் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் உமைக்கனே மைந்தன் கணநாதன். நம்ம என்ன சொன்னால், நீ ஊருக்கு உழைச்சிட்டேன்னு வச்சுக்க, சாமி உன் வீட்டை பார்த்துக்கிடுவார். சில பேர் கோயிலே கிடங்க, சாமி தனியாக அழுதுட்டுருக்கார். என்ன நீ போகவே மாட்டேங்க, அங்கேயே வந்து உட்காந்துருக்க, நான் படுத்த சங்கடம், இந்த நாயை பார்த்துட்டு என்ன எப்படி கும்பிட வருவானோ, உள்ள இவன் வாசல்ல இருக்கானு சாமி அதான் வள்ளுவேன். தன்னஞ்செறிவது பொய்யிருக்க பொய்த்தவன் தன்னெஞ்சே. பக்கத்துக்காரன் சொல்ல வேண்டாம், உன் நெஞ்சு ஒன்றை கொண்டுண்டா, பொய் பேசாது. கோயில் பொய்யெல்லாம் பேசி எல்லா தப்பு பண்ணிட்டு கோயில் கூட எப்படி போகிற? ஆனால் ரொம்ப கூட்டம் அப்பா கோயில். அந்த காலத்தில் இவ்வளோ கூட்டம் கிடையாது. ரொம்ப உண்டியலும் நிரம்பி தள்ளிடுது, உண்டியல் வச்சுக்கிட்டே இருக்கானுவோ. ஆனால் திருப்பதி சாமி தான் ரொம்ப லக்கி. லட்டு கிட்டுன்னு ஒரு காலத்தில் நான் போயிருக்கேன். என் வாழ்க்கையில் திருப்பதி சாமிக்கிட்ட போகும்போதெல்லாம் சங்கரன் சென்ட்ரல் மினிஸ்டர் சாராக இருந்தால் வாழைப்பாடி என்ன பண்ணிடுவார், சாமி முடிதால் நம்மளால் தான் இவரை கூட பண்ணுவார். ஒரு 6 மந்திரி கூட போயிருக்கேன்னா எனக்கு பெருமாள்லாம் சாதாரணமாகிடுது. நான் மந்திரின்னா உடனே முன்னே கொண்டு விட்டுருவாங்க சாமிக்கு முன்னால். நான் பெருமாட்டை கேட்பேன், இவ்வளோ சீப்பாக நீர் வெளியே இவ்வளோ பேர் நிற்கான்னு விட நான் முன்னே வந்துட்டேனே, நமக்கு ஒரு 10-20 லேட்டு. அந்த அரசியலில் இருக்க தப்பு போகலாமா? மகாத்மா காந்தி ஜாதிகளுக்கு எதிராக இருந்தானே எப்படின்னா, குற்றாலத்தில் குளிக்க வர்றாரு. குளிக்க போகும்போது கேட்குறாரு, ஹரிஜனங்களை இங்கே குளிக்க விடுவாங்களா? இல்லைன்னு. அப்போ நான் குளிக்கலன்னு. அதனால தான் அவரை பார்த்து இவன் வியந்து போகிறான் பாரதி. எப்படி உன்னால் இது முடிஞ்சது? தன்னுயிர் போல பிறனுயிர் எண்ணும். எப்படியா இன்னொரு உயிர் என் உயிர் மாதிரி நம்ம அதுதானே உலகம் புறா சொல்லிச்சு. ஜீசஸ் சொன்னார். அவரையும் சிலுவையில் தான் நடிச்சிருக்கானுவா. நபிகள் நாயத்து காலத்துலேயும் ஒட்டது குடல் மாலையெல்லாம் போட்டு சங்கடப்படுத்திருக்கான். அவரையும் நிம்மதியாக யாரும் நல்லதே சொல்ல விட மாட்டாங்க. ஒன்று கொண்டுருவான், இல்லைன்னா அடிப்பான். நம்ம பத்திரிகைகள் நமக்கு இந்த செயல் இப்போ 150 ஆண்டு விழா காந்திக்கு அவரை பற்றி நிறைய எழுதலாமே. நிறைய இந்தில் தினசரி ஏதாவது 3 கட்டப்படுறாங்க. காந்தி ஏன் தேவை நமக்கு? அவர் சொல்லார், ஜனவரி 1ஆம் தேதி நான் எழுதின கட்டுரையை படிச்சுட்டு என்கிட்ட சண்டைப்படாத, மார்ச்சில் பாரு என் அறிவு வளர்ந்து நான் வேறு எழுதியிருக்கேங்கார். என் அறிவு வளருது. முதல்ல ஜாதி அமைப்பு ஒத்துக்கிட்டே கிடையாது, ஜாதி அமைப்பு ஒத்துக்கிடவே இல்லை பாரதி காந்தி. ராஜாஜிக்காக ஒரு கட்டுரை எழுதுகிறாரு, தமிழ்நாட்டில் ராஜாவுக்கு எதிராக ஒரு குழு வேலை செய்யுதுன்னு. காமராஜ் எவ்வளோ வீரர் பாருங்க, கடவுளாக நினச்ச காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, நீங்கள் எங்களை குழுன்னு எழுதுன தப்புன்னு. காந்தி அங்கேருந்து மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதினார். பெரிய மனுஷன் பண்பு. தவறு பண்ணிட்டேன்னா மன்னிச்சுக்கிடுங்க. பார்லிமெண்ட்டில் அசோக் மேத்தா பேசுகிறார், நேரு கோவப்பட்டார். அசோக் மேத்தா கேட்குறா, ஏன் நேரு கோவப்பட்டேன்னு? நீங்கள் ரொம்ப அறிவாளி, நீங்கள் விமர்சிக்கும் போது என்னால் தாங்க முடியல, சாரிங்க. பார்லிமெண்ட்லேயே மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்க மாட்டேங்கானே. ஒரு ஏட்டையாக நினச்சா எஸ்பியை மாற்றிடுறானே. என்கிட்ட ஒரு ஏட்டு அன்னைக்கு சொன்னான், நான் எஸ்பியை மாற்றிடுவேண்ணா. எப்படிலாம் என்ன? எல்லோரும் நம்ம கையிலங்க, எல்லோரும் புரியல எனக்கு. பாரதி அதை சொல்லலை. ஒரு விஷயம் சொல்லலாம், நேர்பட பேசோட நிறுத்தலாமே. ஒரு கடுமையான விஷயம் என்ன சொல்லுங்கள், ரௌத்திரம் பழகுங்க. நம்மால் பிற ரௌத்திரம்னா கோபம் நினைக்கும். சினம் வேறு, ரௌத்திரம் வேறு. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனை. வள்ளுவர் சொல்கிறாரு, எவனா கோபப்பட்டாலும் அந்த கோபம் அவனைத்தான் கொல்ல, அவன் எவன்கிட்ட கோபப்பட்டான் அவனை கொல்லாதுங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. ரௌத்திரம்னா என்ன தெரியுமா? சிவபெருமான ருத்ரமூர்த்திம்பாங்க. தீமைகளெல்லாம் அழிப்பதற்கு கொடுக்கிற கோபத்துக்கு பேர் ரௌத்திரம். அப்போ பாரதி என்ன சொல்லலாம், இந்த நாட்டில் இருக்க தீமைகளெல்லாம் அழிக்கணும்டா, இளைஞர்களெல்லாம் ருத்ரமூர்த்திகளாக மாறுங்கள், தீமைகளை அழிப்பதற்கு அந்த ரௌத்திரத்தை பழகுங்கள். அந்த கோபம் இருக்கா நம்மகிட்ட? ஐயா, ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கான், அதில் ஒரு 100 கிராம் சீனி குறைய போடுவான். அவன் ஒருத்தன் பார்த்துருந்தான் அதை, ஏன்னா 100 கிராம் குறைய இருக்குங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், வேணா வாங்கிடலன்னா போங்க. யார்? ரேஷன் கடைக்காரன். இந்த பின்னால் நிற்கவன் சொல்கிறான், இவன் எங்கே வந்தாலும் இப்படி தான் நினச்சி பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான், எங்களுக்கு போடுங்க விளக்கு வேலை, நீ தான் கேட்க மாட்டுக்க, உனக்குன்னு ஒரு பையன் கேட்கான், அவன் கூடயா நில்லுங்களேண்டா. இந்த ஒற்றும் அதை தான் ஒன்றுபட்டால் வேணும். 30 கோடியும் வாழ்வோம் வீழில் 30 கோடி முழுமை. அதான் பாரதி. வாழ்ந்தால் அவ்வளோ பேர் வாழ்வோண்டா, இல்லாத எல்லாரும் செத்துப்போம். சொன்னானா இல்லையா, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தனை அழித்திடுவோம்னா அது ஜெகம்னா என்னது? உலகமாக இல்லை. இந்த 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 ஏழைகளுக்கு வருகிற துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக
பணங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்களே பெரியவர்கள், அந்த உலகத்தை அழிப்போங்க. என்னெல்லாம் சொல்லாமானுங்க, இனிய பொழில நெடிய வயல்கள் எண்ணரும் தரும் நாடு, கனியும் கிழங்கும் காய்கறிகளும் கணக்கின்றி தரும் நாடு, நித்த நித்தம் கணக்கின்றி தரும் நாடும். எப்போதும் கடைசியில் தான் குடிப்பேன் மூடி வை. போனதுக்கப்புறம் பாட்டை கொண்டு வந்ததுக்கு அது சரியாயிடுது. கேளுங்க, கொஞ்சம் உடனே செல்லலைன்னா 3 மணி நேரம் பேச ஒன்றுமே வச்சாது. அதுக்கே வருத்தப்படுவானே, என்னாச்சு தண்ணியே குடிக்காம 3 மணி நேரம் பேசலை, டக்குன்னு ஆர்ட்டில் எதாவது ஆயிரும் தானே. அதான் நமக்கு எதாவது ஆகணும்னு ஒரு டீம் இருக்கான் வீட்டுக்குள்ளே, நமக்கு தெரிய மாட்டேன். ஆனால் திருநெல்வேலி சொல்லிடுவானோ, அவனால வச்சுக்கிட முடியாது. என்னாச்சு கொஞ்சம் பார்த்து. என்ன நம்ம பங்களா வாசல் நிற்போம், சைக்கிளில் போவோம். நான் என்ன கேட்கேன், கல்யாணம் கொடுக்கணும் வீட்டிலேருந்து நம்ம பேர் எழுதி கொண்டு போனால் சரவணே, அங்கே பார்த்தோன்னே இறங்கி ஸ்டாண்ட் போட்டு பேர் எழுதும். அயோக்கியத்தனமாக இல்லையா, நம்ம கோவம் வந்துடும். இதெல்லாம் போயிருன்றேன் நீட்டுவான். சரி என்னன்னு நல்லா இருக்கல என்னாச்சு, இங்கேயா மெட்ராஸா? இங்கே தான் இருக்கு. பிள்ளைகள் அவங்க 2 பேரும் மெட்ராஸில் இருக்கு. அப்படியே என்னாச்சு, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை உண்டான்னு கேட்போம். இந்த மாவட்டம் சரவணை ரொம்ப பயம் எனக்கு. ஆனால் ஒன்று, இங்கே இருந்தால் தான் அறிவாக இருக்க முடியும். இவ்வளோ அயோக்கியமத்தில் இருந்தால் தானே அறிவு சரியாக வேலை செய்யும். பயந்துக்கிட்டு இப்படியே கேட்பான். அப்புறம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்பு நல்லா இருக்கலாம் என்னாச்சு, காலையில் எக்ஸசைஸ்லாம் பண்ணுற இல்லாமல் இன்னும் சைக்கிள் ஏறும்போது சொல்லலாம் என்னாச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வரும்ட்டு போகணும். எதுக்கு ஒரு மனுஷன் இப்படி பேசுவனுக்கு என்ன ஆப்பது? நான் சொல்கிறேங்க, எனக்கு தெரியலடா. எங்கள் அப்பா பக்கத்துலேருந்து படித்தேன். வீட்டுக்கு எல்லோரும் வாரியார் வருவாங்க, ஆசாஞ்சா எல்லா தமிழரும் ஏறுவோம். அப்பாட்டே படித்து அவங்க ஒரு வெண்பா சொல்லி, நான் சொல்லலைன்னா அடுத்த வெண்பாக்கு போட்டுருவாங்க. வெண்பா ஒருகாரில் கல்லானே வெள்ளோலை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாபி பெற்றாளை பெற்றாள் பெரும்பிளையா பெற்றாள். ஒரு தடவை வெண்பா கேட்டு சொல்லணும், இப்படியே அடுத்த வெண்பாக்கு போவாங்க. அப்படி வளர்த்தாங்க. நான் படித்தேன். அப்பாட்ட கேட்குறேன், 10 முடிச்சுட்டேன், நான் வேறு படிக்க விடாமல் நீங்கள் ஏன் தடுத்துறீங்கன்னு. ஒரே வார்த்தையில் பறிச்சோன்னா, நீ உலக புகழ் பெறப்போகிற, உனக்கு அது தெரியாது. உங்கள் அண்ணன்லாம் ஸ்டேட் பேங்கில் பெரிய அதிகாரியாக இருப்பான். ஆனால் அவங்க அறிமுகமாகும்போது உனக்கு அண்ணன் தான் அறிமுகமாவாங்க, எங்கேயும் அவங்க தம்பி நீ அறிமுகமாட்டேன்னு சொல். எதுக்கு பானும், வாக்கில் வேளண்டா, 5 புதனுங்க எதுவும், 6 சூரியன் செவ்வாயும், அம்மா பேர் அப்பா பேர்லாம் உலகத்தை நீ தான் கொண்டு போகிறேன்னாங்க. நடந்து சிங்கப்பூர் பிரதம மந்திரி வீட்டில் கூட நம்மளே ஏன் சாப்பாடு கொடுக்குறான். நான் அங்கே போனாலும் கரெக்டாக அந்த முள்ளு ஸ்பூன்லாம் தூக்கி தூர வச்சுட்டு கைட்டு சாப்பிட்றேன். நம்ம ஆட்கள் முட்டாளாக தாங்க, இட்லிலாம் ஸ்பூன்ட்டு சாப்பிடுவானுவா, தோசை எப்படி சாப்பிடுவேன்? அது வந்தோடனே மடக்கிட்டு கிடக்கணும். நான் சொல்ல கைட்டு சாப்பிடல, எதுக்கு அவன் வச்சான்னா நீ ஏன் சாப்பிடுத? அவன் நாட்டு முறையை வைக்கான், அவன் ஈஸியாக சாப்பிடுவான். சைனீஸ் அந்த அரிசி சாப்பிட்ற பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிடுவான். நான் இன்னும் போக வேண்டிய நாடு ரஷ்யாவும் ஜப்பானும் தான், ஃபின்லாந்து. மற்ற எல்லா நாடும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கே திருநெல்வேலியில் ஒரு 50 பேர் தூக்கம் இல்லாமல் இல்லை தான். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், சொம்மம்பிள்ளைக்கு தெரியும் அது என்ன ஏமான்னு. இல்லை அமெரிக்காவுக்கு நான் போயிட்டு வந்துட்டான். நாம இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்கடா, அழுக்காறு எனும் ஒரு பாவிங்கிறார் வள்ளுவர். மற்ற குற்றம்லாம் செஞ்சால் பாவி, ஆனால் பொறாமங்கிற குற்றம் அதுவே பாவிங்கார். அதை செய்கிறவன் கொடும்பாவி. அழுக்காறு ஒரு பாவி திருச்சுற்று தீவுழி வைத்து விடும். இப்போ ஏன் வாழப்பாடின்னு ஒரு ஊர் இருக்கார், ஒரு டாக்டர் இருக்கார் எனக்கு அங்கே இருக்கான். அந்த பையங்க இப்போ என்ன சொல்கிறான், சீசன் கட்டாமல் ஏற்காட்டில் நாங்கள் ரூம் போட்டுருவோம் ஐயா, திருக்குறளுக்கு பூரா நீங்கள் உரை எழுதிட்டு போயிடணும், எங்களுக்காக எல்லா செலவும் நாங்கள் பண்ணிக்கிறோங்க. திருநெல்வேலியில் விட மாட்டேங்கண்ணே. என்னாச்சே ரொம்ப ஆபத்தாயிட்டு, இனிமேல் ரெஸ்ட் எடுங்கங்க. இந்த 26ஆம் தேதியை கனெக்ட் பண்ணிட்டாங்க. 26ன்னு ஒரு தேதி ஏற்கனவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க நாட்டில், நம்மளை கனெக்ட் பண்ணுவான். என்னாச்சு வேண்டாம், அன்றைக்கி ரொம்ப சிக்கலாயிட்டாமே. என்னமோ என் வீட்டுக்காரர் அவன் வீட்டில் போய் அழுத மாதிரி சொல்லுவான். மதினி ரொம்ப அழுதாங்க என்னாச்சுங்க. இல்லை அழல் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், ஏமலை வேண்டாம் என்னாச்சு போண்டான். அதை சில பேர் ஃபேஸ்புக் எழுத வேண்டாம், 1.5 லட்சம் பேர் ஃபாலோவர். என்ன ஜெயசீலன், நான் அவனுக்கு எழுதுகிறேன், அது எழுத வேண்டாங்கண்ணே. அங்கே போதியும் இங்கே போதியும் நான் ஒரே ஒரு நோக்கண்ணே வாழ்க்கையில். 45 வருஷம் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தேன், அவங்களுக்காக உழைச்சேன், எல்லாம் பண்ணேன். அவங்க தராத அரியாசனத்தை அன்னை தமிழ் உலகம் முழுவதும் தருகிறாள். நான் உட்கார்ந்திருக்கிறேன். ஒருவேளை என் மரணம் அந்த நாற்காலியிலே நிகழ்ந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். தமிழ் பேசும்போது போகாதங்கண்ணே. அன்னைக்கு சிலப்பதிகாரமும் படிச்சிருக்கேங்க, படித்தேன்டா. சிலப்பதிகாரமும் சிலப்பதிகாரத்தை நான் தான் முதல்ல அந்த தேரா மன்னான் இருக்குல்ல சரவணே, இந்த வாத்தியாரங்களை நம்ம தான் அறிவில்லாத அரசனேன்றோம். அப்படி இல்லை, அது கூட பெரிய செய்தி இழங்க வைக்கிறான். அந்த பிள்ளை தேரா மன்னான் எதுக்கு சொல்லுன்னா, கையில் சிலம்போடு நிற்கிறேன், முன்னால் வந்து நிற்கிறேன், நீ கூட்டு தான் வந்து நிற்கிறேன்,
உன் வாயிற்காவலனே என்னை வந்து சொல்லும்போது உனக்கு ஏதோ ஒரு யமன் வந்திருக்க மாதிரி தெரியுன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் என்னை பார்த்து நீர்வாருகண்ணே என் முன் வந்தோ யாரையோ மடக்கொடியோங்கிறிய தேராமன் தான். அவள் சொல்கிறா, நேற்று தான் ஒத்தச்சலம்போடு வந்த ஒருத்தனை கொல்ல சொல்லி நீ உத்தரவு போட்ட. அப்படி ஒருத்தர் செத்துருக்கும்போது கையில் சிலம்போட ஒரு பெண்ணு வந்து நிற்கான்னா, நான் அந்த கொலைக்களத்திலேயே சூரியன்கிட்ட கேட்டேன், காய்கறி செல்வனே என் கண்மண் கழுவனான்னு. இல்லைன்னா நீ ஒற்றர்களை வச்சு அரசு நடத்துகிறதாந்தா இந்த செய்தி உனக்கு வந்திருக்கும். இந்த செய்தி உனக்கு வந்திருந்தா என்ன பார்த்தோடனே அப்படி கேட்க மாட்டேன் தேராமன் தான். உன் ஊருக்குள்ளே சுற்றி சேர்ந்த அந்த பெண்டீர் முண்டுகள் உண்ட உள்ளனர் உருகுரை தாங்குறும் பெண்டீர் முண்டுகள் சான்றோர் உன் ஊரில் சுற்றி வந்தேன். உன் ஊர் பெண்கள் சொன்னாங்க, வம்ப பெருந்தெய்வம் வந்தது போல், நம்ம அழிக்காத ஒரு பெரிய தெய்வம் வந்திருக்கணும் பேசுனாங்க. ஒற்றர்களை வச்சு ஆட்சி நடத்தும், உனக்கு அந்த செய்தி வந்திருக்கணும். அந்த செய்தி வந்தால் பிறகு எப்படி நீர்வா இருக்குன்னு அதான் தேராமன். இப்படி சொல்லி கொடுக்கணும்ல. எங்கள் தமிழாத்தியாட்ட வேணோ போய் சொல்லியிருக்கேன். அவர் சொல்கிறாரு, அதனால தான் அவன் என்கிட்ட படிக்காமல் போயிட்டாங்க. சின்ன பிள்ளையில ரொம்ப கேள்வி கேட்டால் தான் என் அறிவு வளரணும். உங்கள்கிட்ட எல்லாம் பொம்பளைட்டான்னு சொன்னேன், பிள்ளை வந்து கேள்வி கேட்பான், பதில் சொல்லுங்கள், தெரியலன்னா படித்து சொல்லுங்கள். நம்ம ஆள் கடற்கரை கூட்டு போகிறான் பிள்ளைய, போகும்போதே சொல்லலாம், எல்லாம் அலை வருது பார்த்தியா, கிட்ட போகாத, தாத்தா இங்கே தானே செத்தாகணும் வரலாறு சொல்கிறோம். நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காரன் பாண்டிச்சேரியில் போகிறோம், ஃப்ரெஞ்சில் அந்த பீச்சில் ஒரு பையன் ஓடி வரான், எலக்ட்ரிக் போஸ்ட்டில் ஏறிட்டான் அந்த ஃப்ரெஞ்சு பையன். அவங்க அப்போ நம்மையும் சும்மா போகிறாங்க, நம்மளால் எவ்வளோ பிள்ளைங்க இல்லை சும்மாரி அவன் தான் பண்ண சும்மா கொஞ்சம் தள்ளி போய் ஜேம்ஸ்னா அந்த பையன் சரணம் தான் போயிட்டான். நம்மளால் அங்கே போகிறதுக்குள்ளே எப்போ போருக்கால போகிறான் பிள்ளை, குழந்தை போட்டுமே கடல் வர போட்டுமே. எங்கள் அப்பாவோட நாங்கள் கடலில் 1 கிலோமீட்டர் நீச்சல் அடிப்போம், கூட்டு போவாங்க. குழந்தைகளை பொம்புகிட்ட சொல்லாமல் அன்பாருங்க, படிக்கும் படின்னு பிள்ளைகளை சொல்லாமல் நீங்கள் படிக்கும். பெரிய சூது. இந்த பொம்பளை என்ன பண்ணுதா, பள்ளிக்கூடத்தில் அதான் அப்போ தான் சீரழிஞ்சு வந்திருக்கு. வந்தோடனே ஐயா வந்துட்டியா, முகத்தை கழுவு, காப்பியை கூடி புதுசை படி. அவன் என்ன சொன்னான், அம்மாவை கொன்ற வேண்டியதான். நான் இவ்வளோ நேரம் சீரழிஞ்சிட்டு வந்திருக்கேன், இன்னும் திரும்ப புதுசத்தை படினா வரட்டுமே. இப்போ அதான் சொல்கிறான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னா. பாப்பா வழக்கப்படுத்தி கொள்ளு சொல்லலான்னா, பாப்பா வழக்கப்படுத்துவதற்கு தாய் வழக்கப்பட்டவளாக இருக்கணும்ல. காலை எழுந்தவுடன் படிப்பு. நான் படிக்கிறப்ப அப்படியே காரணம் என் கூட வாழ்ந்த என் மனைவிக்கே தெரியும், எனக்கே தெரியாது நான் எப்போ படிக்கிறேன்னு. இரவு ஒரு 11 மணிக்கு புத்தகத்தை எடுத்தோன்னா விடிய காலம் எங்கள் சமயக்காரன் வந்து கதவை தட்டுவான், என்னென்னு விடிஞ்சிடுது அம்மா. ஆனால் ஒரு தடவை படித்தோன்னா மனசுக்குள்ளே ஏறும். அதுக்கு வருத்தப்படுறானுங்களே, என்ன நினைவாற்றல் என்னாச்சு. இன்னும் ஒருத்தர் ரொம்ப ரசிச்சு திருநெல்வேலி பேசல சொல்லிட்டான், இந்த மூளையில் தீ வைக்கணும்னாச்சுட்டான். மூதேவி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான், அவனுக்கு முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த மூளையில் தீ வைக்கணும்ட்டான். சரி வச்சிடா, ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி ஒன்றும் இல்லைங்க, நான் கொடிச்சாக்கு போகிறேன், ஒரு பிஎஸ்என்எல் அதிகாரி கூப்பிட்றான், 40 வருஷம் நான் திருநெல்வேலியில் இருந்தேங்கய்யா, நான் உங்களை பார்க்க வரேன்னா, நான் எஸ்யூஓ வாசுதேவனான்னு தூக்கி வாரி போட்டு 40 வருஷம் ஆச்சியான்னு. என்ன நினைவில் இருக்கியா, என்ன பண்ண சொல்ல, நீ இருக்கக்கூடாதா நினைவில். ஆனால் நினைவோடு இருப்பது சங்கடம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதானா கவிஞர். பல விஷயங்கள் வேறு நினைவில் போய் நின்றுக்கிறத. நம்ம நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை தள்ளுறதுக்கே ரொம்ப ப்ராக்டிஸ். சில பேர் வரும்போதே எனக்கு காதுக்கு ஷட்டர் உண்டு போட்டுருவேன். சில பேர் வந்து உட்காந்துருப்பான், 1 மணி நேரம் பேசிட்டானே, நமக்கு ஒன்றுமே கேட்காது, மனசு பூரா வேறு எங்கேயோ தள்ளிடுவேன். தப்பாக தான் பேசுவான், எனக்கு தெரியும். தமிழ் ரொம்ப சொல்லிக் கொடுப்பான் எனக்கு. திருக்குறள் நீங்கள் எப்படி படிக்கணுமா, சரி நீங்கள் சொல்லுங்கள். அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரான், குரான் எழுதிட்டு போகிறான். அவர் குடிமகன் எவனா ஒருத்தன் போவானான். குடிமகன் போய் இதெல்லாம் தப்புன்னொன்னே அழிச்சிடுவாரான். இவன் சொன்னதை பூரா எழுதிடுவாரான். அவன் போனோடனே அதை பூரா அழிச்சிட்டு இவர் எழுதுவாரான். அப்போ மந்திரி கேட்பானா, எதுக்கு அதை அழிச்சிங்கன்னு. அவன் ஒரு சந்தோஷமாக போவான்ல, ராஜா நான் சொன்னதை கேட்டான், உனக்கு என்ன கவலை. அவுரங்கசீப்பை நமக்கு தப்பாச்சு, அவன் எவ்வளோ நல்லாடா இருந்திருக்கான். கஜானாலேருந்து ஒரு கைசா எடுத்ததில் இந்த குர்தா பைஜாமா தச்சே போட்டிருக்கான் அந்த ஆள். அவனுக்கு மியூசிக் மட்டும் பிடிக்கல வாழ்க்கையில். அவனுக்கு என்ன சோகம் நடந்ததோ, இன்னும் எங்கேயோ அடி வாங்கியிருப்பான், இல்லை பொண்டாட்டி பாடி தொலைச்சிருப்பா, பல பிரச்சனை நமக்கு என்ன தெரியும். அப்படி ஏதோ வந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறேன், அவுரங்கசீப்னா அவனை ஃபுல்லாக படி. என்கிட்ட ரொம்ப புத்தகம் அப்பா காலத்தை வாங்கி வச்சுக்கேன், அதுக்கு நான் ரொம்ப வாங்கியிருக்கிறேன். என் கையில் 1 லட்ச ரூபா வந்து அதில் கிட்டத்தட்ட 80,000 புத்தகம் வாங்கிடுவேன். யானைன்னா யானையை பற்றி எல்லா புத்தகம் உலகம் போகிறான். உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாங்கி அனுப்புங்கவேன். உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கம்மா. பையா கேட்பான், கடற்கரைக்கு போறிய அலை ஏன்ப்பா திரும்ப வருதுங்க, இதுக்கு தான் உன்னை கூட்டு வர மாட்டேன், உன்னை கொன்றுவேன் நீ அப்பனால. இல்லை கடலில் அலை எப்படி வந்து தெரிஞ்சுக்கோ, இல்லை அவன்கிட்ட சார்வாட்டை போய் கேளுன்னு சொல்லு.
இல்லை வீட்டில் வந்து நீ புதுசாக எடுத்து படித்து அவனுக்கு சொல்லிக் கொடு. அடை எப்படி வருதுங்கானே இல்லை அதெல்லாம் சொன்னால் தானே பையனாக வருவான். குழந்தைகள் கேட்க தான் யாருக்கு தெரியாது, புரியாது. எங்கள் அப்பா எனக்கு அப்படி சொல்லித்தந்தான். நான் சொன்னேன், திருக்குறள் புரியலப்பா, பரிமேலழகர் நீ ஏன் உரை படிக்கிறேன்னாங்க. முதல்ல என்னை திருத்தினதப்பா, எந்த இலக்கியத்துக்கும் உரை படிக்காதியா, உனக்கு என்ன தோணுதோ அது சொல்லேன். எல்லோரும் கையை குடும்பக்காரை சித்தினாங்க. கொழும்புக்கு போயிருக்கோம். கொழும்புல ஆசாஞம்மசம் தான் கையை பேசிகிட்டு இருக்காங்க. நான் வெளியே நிற்கிறேன். அந்த கவியரங்கத்தை ரசித்து அங்கே இருக்கிற எல்லா ஊடகமும் என்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஆசாஞா உள்ள சொல்கிறாரு, நான் கையை பற்றி இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு பின்னால் திருநெல்வேலியிலேருந்து எங்கள் அண்ணாச்சிமா ஒரு அரக்கன் வந்திருக்கான், நான் சொன்ன போனால் தப்புன்னு அந்த பேர் சொல்லுவாங்க. நான் போனோடனே தப்பு தான் சொன்னேன். அவங்க அப்போ தான் தப்பாக சொன்னாங்க, அவள் வேறு கேரக்டர்னு கம்பனில் ஆதாரத்தோட தப்பாக சொல்ல. கம்பன்லேருந்து கம்பன் நல்லா பேசினா கம்பன் காலத்தில் கூப்பிட மாட்டேங்கண்ணே. நீங்கள் வேண்டாங்க, என்ன ரொம்ப கேள்வி கேட்கீங்க, ரொம்ப படிச்சிருக்கீங்க, பொய் சொன்னால் ஒன்றும் தெரியும். நான் என்ன சொல்லேன், படிங்க. கல்வி கரையில் கற்பவர் தமிழ் சொல்லுது. கல்வியை கற்றுக்கிட முழுதும் கற்று முடியும். அதுதானே யார் கலைமகளே பாடுறதா ஔவையார் சொல்லுவாள், என்னால் முடியலன்னு. பாரதி எனக்கு சொல்லித்தான் என்ன தெரியுமா, 2 சொன்னான் எனக்கு. வள்ளுவரை கூட தமிழர்கள் தொலைத்து விடலாம், ஔவை கிழவியை தொலைத்து விடலாம். அது இந்த பசித்து பூசிங்கிற விஷயம், மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியதற்கு அது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவன் பசித்து பூசிங்க, அவ்வளோதான். பொம்பளைட்டான்னு சொல்கிறோம்மா, பசிக்கிறவரை அவனுக்கு சோத்துக்கத்தை வச்சிடாதிய. வீட்டுக்காரனுக்கு பசிச்சிட்டுன்னா பேத்தனமாக தின்றுவான், ருச்சியே தெரியாது. நீங்கள் பசிக்க முன்னால் சோறு வைக்கப்போ தான் இதெல்லாம் ஒரு சட்னி எங்கள் அம்மா அரைச்ச மாதிரி இல்லைங்க நாய். நல்ல பசிக்க வர விட்டுறணும். இந்த சோத்தை போகணுன்னே வாங்க ரெடி ஆகிட்டுலாம் சொல்லாத, அவன் ரெடி ஆகணும். ஏம்மா சோத்தை வயலில் பசிக்கலைன்னு வைங்க, கிளவி சொல்லித்தரா, பசித்து குடும்பம் நல்லா நடக்கிறதுக்கு வழி கிளவி சொன்னது. சத்தம் காணாமல் சாப்பிட்டு போயிடுவான். பசிக்காதவனுக்கு வச்சிங்கன்னா தப்பு தானே வரும், ருசி தெரிஞ்சிடும். பானாசம்லன்னு 5 அடியில் நம்ம அண்ணாச்சி ஒரு ஆள் ஹோட்டலில் வச்சுருந்தா, குளிச்சுட்டு வர்ற பயிர்களுக்கெல்லாம் 4 இட்லி தான் கொடுப்பாங்க. நான் சொன்னேன், நினச்சி கூட ஒரு இட்லி கொடுத்தான்னு ருசி தெரிஞ்சிரும்லங்கார். என்ன ருசின்னா சட்னி ருசி தெரிஞ்சிரும்ங்கார் சண்டால. அந்த அருவியில் குளித்த வேகத்தில் 4 இட்லி உள்ளே போயிடுமா. 5ஆவது இட்லி அவனுக்கு ருசி தெரிஞ்சுன்னா பசித்து பூசி கந்தையானாலும் கசக்கி கேட்டு. குளித்த உடனே ஒரு பசி வருதுல்ல தம்பி, குழானாலும் குடித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்ல நேரத்தில் தான் அந்த டைஃப்ரம் மாட்டி விட்றீங்க. நம்ம கிளவிலாம் ஒரு மல்லு துணியை வச்சு துடைச்சி தூர போட்டுருவோம், தம்பி குப்பையில் போயிடும். இது இரவு புறம் தங்கும், ஈரமே வராதுங்கண்ணே. என்ன நல்ல வேளை நம்மலாம் தப்பிச்சிட்டோம் அந்த காலத்தில். நம்ம கிளவி காலத்தில் அது இல்லை, இருந்தால் அவ்வளோ போட்டு தூங்க விட்டு பாடுவோம் நம்மளை. இந்த போத்திலிங்கம்னு ஐ டாக்டர் இருக்காங்க திருநெல்வேலியில், அவள் ஆஸ்பத்திரி போயிருக்கேன். ஒரு படம் போட்டிருக்கான், ஒரு குழந்தை 2 காலையும் புட்டி பாலை பிடிச்சி குடிச்சிட்ருக்கு. ஜெயசீலன் அவங்க கவிதை சொன்ன மாதிரி அவர் எனக்கு அத்தானா மாப்பிள்ளை இதுக்கு ஒரு கவிதை சொல்லுவேன்னாரு. நான் சொன்னேன், கையால் பற்ற தாயின் மார்பா காலே போதும் புட்டிப்பாலே சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னேன், கவிதை எழுதி உங்கள் பேரை போட்டுறாங்க என்ன. நாட்டில் ஒன்று எழுதிடுவேன். நான் எழுதுவேன். கவிதை எழுதுவது விளையாட்டு அல்ல சரவணன். அந்த நேரத்தில் கவிதை வருகிற அளவுக்கு ஜெயசீலனுக்கு தமிழிலே பயிற்சி. இன்னும் எவ்வளோ நேரமாக தெரியுமா அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுது வந்தோடனே, அப்பா என்னை பற்றி எதுவும் பேசிடாதாங்க. சிலவர் வந்தோடனே சொல்லுவான், என்னையும் நினைவு வச்சுக்கிடுங்க அம்மா. அப்படியே அவங்கள பார்த்துருக்கேன் நிறைய பேரை. அவனை நினைவு வைக்கிற மாதிரி அவன் எதுவுமே செஞ்சதில்லை. அவன் சொல்லுவான், என்னை நினைவு வச்சுக்கணும், ரொம்ப நினைவாக இருக்கடாமே. இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லு, அப்பா நீ என்னை பற்றி எதுவும் சொல்லிட மாட்டேன்ப்பா, எனக்கு ஒரு தங்கமான பிள்ளை இருக்கு. இந்த மாதிரி எனக்கு 1 லட்சம் பிள்ளைகள் இருக்கான். முஸ்லீமிங்க ஒரு முஸ்லீம் பையன் குவைத்திலேருந்து எனக்கு எழுதுறான், உடம்பு சரியில்லைன்னொன்னே, வாப்பா நான் துவா பண்ணியிருக்கேன், என் வாய்ஸில் 20 வயசு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ பதில் எழுதுனேன். அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கிற மாட்டார். உன் வயசு உனக்கு தான், என் வயசு எனக்கு தான். அப்பா நல்லா இருக்கட்டும்னு ப்ரே பண்ண. அல்லாஹ் தாலனுடைய எல்லைக்குள்ளே நீ நுழைஞ்சு அவர்கிட்ட எதுவும் கேட்காத, அது உனக்கு கொடுத்த. இன்னொன்று அங்கேருந்து உடனே எழுதுறான் எனக்கு, எப்பா என் ஆசையில் தான் நான் தப்பு பண்ணிட்டேன், அதை கூட கண்டிக்கிறியாங்க. அவன் யார் விட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியாதியா, ஆனால் அவனை எனக்கு மகனாக தந்த என் தாய் தமிழ். இந்த மொழி இல்லைன்னா அவனுக்கு எப்படி நான் வாப்பா இருக்க முடியும். கிறிஸ்டின் பிள்ளை எப்படின்னா டேடின்னு கூடுவான். நம்ம பையில் போனால் அப்பா தாத்தா, சில பேர் ரொம்ப ஞாபகமாக தாத்தான்னு கூடுவான். என்னென்னு தாத்தா உன்னை முதல்ல பார்த்து நான் ஏமாந்துட்டேன், என்னில் ஏமாந்தேன், நான் சின்ன பிள்ளை, நான் சின்ன பையன் நினச்சிக்கிட்டேன்,
அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாலே அவள் பெரிய ஆள்லான்னா, அப்போ தான் எங்கள் அம்மையே கிளவினா நீ பெரிய கிளவின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படிலாம் வயசை கண்டுபிடிக்கானுங்க பாருங்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு வேறு ஒன்றும் கவலை கிடையாது. அன்றைக்கு இருந்த நல்ல மறுநாள் நான் மட்டும் புறப்பட்டு போயிட்டேன். என்னென்ன அதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். நோய் வந்தது, தீர்ந்துட்டு நல்ல மருத்துவரிடம் தான் நல்ல நேரம் அங்கே போனால் அவனை காப்பாற்றிட்டான். சில மருத்துவர் நம்ம போனால் யோசிச்சு, எனக்கு வேண்டிய ஒரு பையன் வரணும், நான் வெளியூரில் இருக்கேன், அவர் டாக்டர்கிட்ட போய் நான் தினவில்லை போயிட்டு என்னை கூப்பிட்டு அழுதான், ஆனாச்சு எனக்கு ஏதோ ரொம்ப பெரிய நோய் வந்துட்டுன்னா. என்ன இல்லைன்னு இந்த டாக்டர்கிட்ட போனால் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்கேயாமல போனேன், அவன் ப்ராக்டிஸே பண்ண மாட்டான்ல, முதல்ல வெளியே வாடினேன். அவன்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, திருநெல்வேலி விவரம்லாம் போயிட்டான். இவன் போனேருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் டாக்டர். இப்போ இவன் நினச்சிட்டான் சீரியஸாக அது நோய் வந்துட்டு போலுக்குன்னு. இன்னும் இப்போ இந்த குவாக்குன்னு பிடிக்கிறான் பார்த்தீங்களா, போலி டாக்டர், அதில் திருநெல்வேலிக்கார போய் ஒரு பேரில் ஜட்ஜாக விடுதலை பண்ணிட்டார். MBBS, FRCS, MD வருஷா பட்டமாக போட்டிருக்கேன். ஆனால் ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்கான். திருநெல்வேலிக்கார போய் பார்த்தீங்களா, பிராக்கெட்டில் NSன்னு போட்டிருக்கான். கடைசி சொன்னேன், என்னை அநியாயத்துக்கு கைது பண்ணிட்டாங்க, நான் போட்டிருக்கேன் இல்லைங்க, பிராக்கெட்டில் நாட் ஸ்டடின்னு போட்டிருக்கேன். ஜட்ஜு என்கிட்ட சொன்னார், ஐயோ உங்கள் ஊரே பெரிய ஆபத்தான ஊரியா, NSன்னு போட்டு வச்சுருக்கான், நானே புரியலை, விடுதலைன்ட்டேன். அவன் சொல்ல நியாயம் தானே, என்ன சொல்கிறீங்க? அதில் இன்னொன்று பாரதி சொல்கிறான், கல்வி. கம்பன் பிறந்த தமிழ்நாடு புகழ் கல்வி சிறந்த தமிழ்நாடுங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கிடமே கண்டதில்லைங்க. கொழும்பு கம்பன்கிடத்தில் ஒரு பையன் எந்திரிச்சு என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வள்ளுவரை தான் முதல் படுத்தி சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாரதி கம்பனை முதல்ல சொல்லி வள்ளுவனை ரெண்டாவது சொல்கிறானேன்னாரு. நான் சிரிச்சே சொன்னேன், நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல், அவங்க ரெண்டு பேருக்கும் ஐகாரம் சேரும். இவனை தனி வள்ளுவன். எதுக்கு சொன்னான்னா, கம்பனும் இளங்கோவும் தமிழில் தராசு தட்டுக்கள், தராசின் நடு முள் வள்ளுவன். அதனால தான் பாரதி வள்ளுவனை நடுவில் வச்சான்னு. ஒன்றுமே இல்லை, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. அவன் கேட்டான், சிந்தனை வந்தது. அவன் கேள்வி கேட்கலன்னா அது கேளுங்க, நிறைய கேளுங்க. அதான் சாக்கரடி சொன்னான், அதுதான் வள்ளுவர் சொன்னது, அதுதான் பாரதி சொன்னான். நீங்கள் எவனாவது பாரதம்னா தமிழ்நாடு எல்லோரும் கும்பிடும் சாமி இம்மியம்மா, அவன் தான் முதல்ல சொல்கிறான். சூதர் மனைகளிலே அன்னைய தொண்டு மகளிர் உண்டு சூதிர் பணையம் என்றே அங்கு ஒரு தொண்டச்சி பாவதரை ஏது கருதி வைத்தாய் அன்னை யாரை பணையம் வைத்தாங்க. திரௌபதியை சூதில் வச்ச தப்புங்கிறான். ஒரு பெண்ணை எப்படா வச்சேன் சொல்லிட்டு சொன்னான். அவனுக்கு இந்த தர்மன் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு, அவனுக்கு கோபம், திட்டணும். யாரை வச்சு திட்ட வைக்கலாம், பாத்திரம் தேடுறான், பீமன் கிடைக்கான். பீமன் பேசுகிற மாதிரி பாடுறான், சூதர் மனைகளிலே அன்னைய தொண்டு மகளிர் உண்டு சூதிர் பணையம் என்றே அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை ஏது கருதி வைத்தாய் என்னை யாரை பணையம் வைத்தாய். திருஷ்டச்சுமணன் உடற்பது இரு பகடை என்றா என்னை இவர் கடிமை என்றாய். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்தளந்தான் அண்ணன் கை, தருமன் கைக்கு தீ வைப்போங்கிறான். யார்? பீமன். அது பாரதியினுடைய புதிய சிந்தனை. ஒரு பெண்ணை சூதலை வச்சதுக்கு தர்மன் கைக்கு தீ. அவன் தான் சொன்னான், இது நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார், காட்டும் உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்கள் என்றும் எந்த மன்னனுக்கும் நீதி தெரியலங்கிறான். கோயிற் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயிற் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழத்தல் போதும், ஆயிரங்களாய நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் வைத்திழந்தான். சீச்சி சிறு தருமனை சீச்சின்னு திட்டுறான் பாருது. அதனால தான் அவனை பார்த்தோம். ஏன்னா அவங்க ஜாதியில் சாமின்னா கும்பிடணும். அவன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த பெரிய சாமியுமே படமாட்டான். எசக்கி, மாடன், வேடன், ஏழை எளிவன் சாமியை தான் பாரதி பாடுவான். மற்ற பெரிய சாமிகளை இன்னொன்று 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அறியும் அறிவிலிகள். அடுத்து அடிக்காம பாருங்க ஒரு அடி. 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் என்றான். அறிவு தான் தெய்வம்னு சொல்லுதுடா நம்ம வேதம் போகிறான், ஏன் சண்டை போடுறீங்கிறான். ஸ்மிருதி என்ன சொல்கிறான்? ஸ்மிருதி அறிவு தான் தெய்வம், ஸ்மிருதிகள் கேடுகிறோங்கிறான். படிப்பு படிப்பு படிப்பை தவிர பாரதி வாழ்க்கையில் எதுவுமே. இன்னும் நேர்மை. அதாவது பாண்டிச்சேரியில் நடந்து மண்ணுன்னு போட்டிருந்தாங்க, பாரதி மண்ணுன்னு நான் நினச்சேன். பாண்டிச்சேரியில் நடந்து போகிறான், ஒரு பையன் வீட்டு வாசலேருந்து இளமையில் கல்லுன்னு இருக்கான், இவன் முதுமையில் மண்ணுன்ட்டு போனான். யார்? பாரதி. இளமையில் கல் மாதிரி இருப்பான், முதுமையில் மண். உடனே கவிதை வந்துல்ல, அதுதான் காரணம். பாரதி படித்தா வரும்ல. இருந்து இளமையில் கல்லுனா முதுமையில் மண். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறான்? பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்.
இரவாத புகழுடைய புதுநூற்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதிகள் பேசுவதில் அது எதுக்கு சொன்னான், இன்னும் புறநானூறு அகநானூறு சங்க இலக்கியம் சொல்லாத புது இலக்கியங்களை கொண்டு வாங்குறான் உலகத்துலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்தான். கடையத்துக்குள்ளே அவன் பல புரட்சிகளை பண்ணியிருக்கான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜாதி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவனை ஜாதியிலேருந்து நீக்கி வச்சுட்டாங்க. நீக்கி வச்சா கடையத்தை விட வெளியூருக்கு போயிட்டானே, கடையத்துக்குள்ளேயே ஊருக்கு வெளியே இருந்திருக்கான். இவங்க பிராமணாலாம் குளிக்க போகும்போது ஓய் எசைக்கு வீட்டு இட்லி நம்மாத்து இட்லியை விட ஜோராக இருக்குன்றாங்க. எசைக்கு அந்த ஊரில் செலவு தொழிலாளி, எசைக்காத்து இட்லி தான் டெய்லி சாப்பிட்டுருங்க, ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப நாங்கள் அழகுன்னு சொல்கிறாங்கன்னு கழுதையை தூக்கி கழுத்தில் போட்டு அக்கராத்தில் போய் ஆடிருக்கான். இன்னும் கழுதை கூட இளமையில் நம்மளை மாதிரி அழகாக தான் இருக்குன்ட்ருக்கான். புரட்சியாளன் அவன். நீங்கள் புரட்சியை எப்படி இடப்பணும், அவன் வாழ்ந்த காலத்தில் வாயை திறக்க முடியாது, பேச முடியாது. அந்த காலத்தில் அவன் பேசுகிறான். என்று தனியும் இந்த சுதந்திரதா. வஉசி அவனை ரொம்ப காப்பாற்றிருக்காரு. அதுதான் வஉசியை சோழன் நான் கம்பன் இருக்கான், நீ சோழன் நான் கம்பன். மாப்பாள மாமா வஉசி ஒன்றுமே இல்லை, வேளாளன் சிறை புகுந்தான்ங்கிறான். ஜாதிகள் இல்லையடி பார்ப்பாங்கிற பாரதி வஉசியை சொல்லும்போது மட்டும் ஜாதி சொன்னான். வேளாளன் சிறை புகுந்தான், தமிழகத்தார் மன்னன்று மீண்டான் என்று கேளாத கதை விரைவில் கேட்பாய். அது ஏன் சொன்னான்னு தெரியுமா, ஜாதி இல்லைன்னு சொன்னவன் எதுக்கு வஉசியை வேளாளன்னு சொன்னான்னா, இந்த வேளாளர் குலத்தில் பிறந்தவன் எவனும் சிறைக்கு போனான்னா குடும்பம் போனால் தற்கொலை பண்ணி செத்துரும். ஆனால் அதில் பாரதி இவன் என்ன பண்ணானா, வஉசி சிறை புகுந்தான்கார். அந்த ஜாதி ஜெயிலுக்கு போகாது, இந்த நாட்டுக்காக அவனாகவே ஜெயிலுக்குள்ளே போனான் வஉசி. வேளாளன் சிறை புகுந்தான், அதனால தமிழகத்தின் மன்னன் என்ற மீண்டான். அது என்ன சொன்னான், ஜெயில் சிறையில் இருக்கிற வஉசி நொந்துக்கிட்டு இருக்க. அதனால் சொன்னான், வருந்தலை என் கேண்மை கோவை. என்ன சொன்னான் தெரியுமா, நீ ஜெயிலில் தனியாக இருக்கேன்னு நினைக்க, அவன் கூட நான் இருக்கேங்க. கேண்மை கோவைன்னா அவன் கூட உள்ளே இருக்கேன், நானும் ஜெயிலில் தான் இருக்கேன், என் உடம்பு தான் வெளியில் இருக்கு. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் வஞ்சக பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்ப்படுவார், எண்ணி பயப்படுவார். கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இவையெனும் அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சமன், அதைத்தான் அவன் எடுக்கான் பட்டுக்கோட்டை. கஞ்சி கஞ்சி என்றால் பானை முடியாது சிந்திச்சு. இங்கே இவர்கிட்ட வாங்கினது தானே, இவர் மேலே வாங்கினார். நீங்கள் விண்ணூர் அடிக்க விரையின் வெப்படல் உண்ணிய புகிரை கொண்டும் இல்லையா பண்ணிய உலகம். இப்போ நம்ம நன்றி நின்றிருப்பது நமச்சிவாயமோ. அதைத்தான் என்ன சொன்ன, அக்கினி குஞ்சொன்று கண்டு நாங்கள் ஒரு காட்டடை பொந்தடை வைத்தேன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டீங்க தெரியுமா சரணம் மேலேருந்து. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அது என்ன பொந்தடை வைத்தேன்கிறான். பொந்து எப்போ வரும் மரத்தில், முற்றி போன மரத்தில் தான் பொந்து வரும். பாரதி என்ன சொன்னால், அந்த முற்றி போன மரங்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்துட்டு வெள்ளைக்காரனே நல்லா தான் அழுதான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த மரங்கள் பொந்தில் எல்லாம் தீ வச்சு இதுகளை முதல்ல ஒழிங்க. அக்கனி குஞ்சொன்று கண்டு நாங்கள் ஒரு காற்றிலை பொந்தடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் ஒன்று. இது நாவுக்கரசர் பாடார். முன்னூறு அடிக்க விறகின் வெப்படல் உண்ணிய புகில அங்கேருந்து வாங்கினது. நாவுக்கரசர் என்ன சொல்லார், ஒரு மிகப்பெரிய விறகா அடிக்க வச்சுருக்க, அது பாதம், அதில் நமச்சிவாயங்கிற ஒரே ஒரு புண்ணிய வார்த்தை போனால் அவ்வளோ எரிஞ்சு சாம்பிராரு. அங்கே வாங்கினது. ஒரு மழையை பாடுறான், திக்கு கலட்டும் திண்டம் குறுங்கிடாது. அந்த பாட்டை நான் முதல்ல 15 வயசில் பாடுறேன். கிவாஜன தலைமை குத்தாலத்தில் சாரல் விழாவில் குழந்தை என்னமா பாடுறான்னார். அப்போனா நம்ம நிலைமை அப்பா இருக்காங்கல்ல, கூட்டத்துலேருந்து உங்கள் முதலாளி மகன்ட்டானுவோம். நமக்கு புகழ் கிடையாது. அப்பாட்ட சொல்லேன், எங்கே பார்த்தாலும் உங்கள் பேரை தான் சொல்லான்னு. 10 வருஷம் கழிச்சா உங்கள் பேர் தான் சொல்லுவான். அந்த உங்களுக்கு இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ளும் பாட்டை எப்படி சொல்லணும், திக்குகள் எட்டும் மண்டம் குலுங்கிடதீம் தரிகிடதீம் 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 பக்க மலைகள் உழையுது வெள்ளம் பாயுது 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 தாம், அப்படி சொல்லணும். சிலவர் திக்குகள் எட்டு அண்டம் குலுங்கிட அவன் செத்து போயிடலாம், அவன் பேசவே வரக்கூடாது. ஒரு பாடலை எப்படி சொல்லணும் இருக்குல்ல, உச்சி மீது வானிடிந்து விழுந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அப்படி தான் பாடணும். எங்களுடைய சுதந்திர தினந்தோறும் இந்த வெங்கட்ராமையர் வருவார் தம்பி. நான் அவருக்கு 100 ரூபா கொடுத்து பையங்களை மல்லி வச்சல ஐயர் அனுப்பிச்சிரு என்ன பாடுவான். வந்தே மாதரம் என்போமே, சுதந்திரம் வந்ததே தப்புன்னு பாடுவான். நம்ம ஒன்று என்ன பண்ண, அவருக்கு 100 ரூபாய் கொடுத்துரு. பாடணும், பாடணும் இல்லையா. உச்சி மீது வானிட எவ்வளவு கற்பனை பாருங்க. உச்சி மீது வானிலிருந்து வீழ்த்த விட்டு வானமே இடிஞ்சு விட, அது ஒன்று தான் கூற எங்களுக்கு, அதே விளட்டுண்டா, நான் பயப்பட மாட்டேன். இளைஞர்களை சொல்ல பாரதியை படிங்க, அவனை ஆத்திச்சூடியை படிங்க. அவன் ஆத்திச்சூடியே வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவான் அந்த செய்திகள்லாம். அவனுக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா, தமிழ் பையன் இளைஞனை சொல்லலாம், பையத் தலைமை கொடுங்க, உலகத்தின் தலைமை பொறுப்பில் தமிழன் இருக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த பிச்சை கூகுளில் வந்தான்ல,
அப்போ அவன் நான் எழுதின கடிதம், என் பாரதியின் ஆசையை நீ நிறைவேற்றி விட்டான்னு. ஐநா சபையில் பெரிய இடங்கள்லாம் நம்மளால் தான் இருக்கான், என்ன அதை சொல்லி தொலைய மாட்டான், நம்மகிட்டே இங்கிலீஷில் தான் பேசுவான். அப்படி விடு பயிர போகிறோம், நம்மளை அப்படி தான் அப்படி விடுவோங்க. ஏதோ இருக்கீங்க. எஸ், தேங்க்யூ. இல்லை, தமிழனுக்குள்ளே தமிழ் பேசுங்க. நீங்கள் வடநாட்டுக்கு போனால் ஹிந்தி பேசுகிற எவனும் நம்மகிட்ட வேறு மொழியில் பேச மாட்டான், ஆங்கிலத்தில் பேசினா திரும்பியே பார்க்க மாட்டான். அப்படி தானேயா? ஹிந்தியில் பேசினா தான் பேசுவான். நீ அப்படி இனிய ஒருத்தனுக்குள்ள தமிழில் பேசுகிற என்ன தப்பு? கஸ்மாலம், தூத்தேரி அதுவும் தமிழ் தான். அது ஒரு விதமான அவன் அங்கேயே அப்படியே பழகிட்டான். அவன் என்ன பண்ண முடியும்? என்ன சீச்சா போயிடுவார். என்னடா ஒரு நாளை காண அதே பஸ்தண்ணில் மூச்சு கிளம்புனா ஜல்ப்பு பிடிச்சிக்கிட்டான். அதான் பச்சை தண்ணை மூஞ்சிக்கிட்டோம்னா ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டான் பாரு. என்எஸ்கே படங்கள்லாம் பாருங்கள், நிறைய செய்தி. ஒரு முறை அவர் டெல்லிக்கு போகிறாரு என்எஸ்கே, விமானம் கிடைக்கல, விமானம் விபத்துக்குள்ளாயிட்டு. உடனே எல்லோரும் சொல்ல நல்ல வேளை நாச்சு நீங்கள் போகலைங்கிறான். இல்லை, நான் போயிருந்தால் அது விபத்துக்குள்ளாக இருக்காதுங்க. இந்த நம்பிக்கை, நல்ல உணர்வு. நான் போனால் காப்பாற்றப்பட்டிருக்கோம். அவர் சொல்வார் பாரதியை பற்றி. நீங்கள் தேசிய நாம்பில் எதுவும் அமைதியாக பாடுறாள், தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. ஆனால் அவர் இதை பாரதியை படித்தோடனே அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு பாருங்கள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அடாங்கர். நான் சொன்னேன், கிழவனை கெடுத்துட்டான் ஐயர். நம்ம கிழவன் ஒழுங்காக தானே இருந்தார். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பேசு, பச்சை பிள்ளை திண்டனிலாம் பாடிக்கிட்டு இருந்தார். அவரை போய் அடாபுடான்னு பாட வைக்கான் பாரதி. டென்ஷன் ஆகிறார் அவனை படிச்சுட்டு. இளைஞர்களை சொன்னேன், பாரதியை படிங்க, திருக்குறள் படிங்க, ஔவையாரை படிங்க. ஔவையாரெலாம் சொன்ன விளையாட்டு இல்லை, அறஞ்செய்ய விரும்புன்னு தான் சொன்னான். இவன் அறன்னா நினைக்கான் தெரியுமா? அன்னதானம். லூசு பயில்வோம். எல்லாம் அறம்னா நேர்மை, நாணயம், ஒழுக்கம், உண்மை, சத்தியம். அவர் அத்தனையும் சேர்ந்தது அறம். அதை செய்ய விரும்புங்க, செய்ய விரும்பி செய்யுங்க. சில பேர் சோறு மடை தின்னு தொலைன்னு போடுதானே, அந்த நாய் போட்டான்னா போடான்னா அவன் மிச்சம் எடுக்கப்பட்டுமே. சோறு போடும்போது சந்தோஷமாக போடுறான்னா அதுலேயும் உண்மை இல்லையே. ஏற்பது இகழ்ச்சிம்பா, ஐயம் விட்டு உண்பா. அதை ஒரு பேர் கேட்டான்ட்ட ஏற்பது இகழ்ச்சிங்கால ஏழைகள் என்ன பண்ணான்னா நல்ல படியாதுன்னு. ஏற்பது இகழ்ச்சின்னா என்ன தெரியுமா? சென்னையில் ரொம்ப வெள்ளம் வந்தது. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இல்லாத 3000-4000 பணம் கொடுத்தாங்க. ஐக்கான் காரில் போய் மார்வாடியும் வாங்கினான். அது ஏற்பது இகழ்ச்சி. ஏழை போய் வாங்கலாம். மார்வாடி ஸ்டேட் பேங்க் மேனேஜ்மெண்ட் இந்த பணத்தை வாங்கினான்னா அது ஏற்பது. இருக்கிறவன் ஏற்றா அது ஏற்பது இகழ்ச்சி. இல்லாதவன் ஐயம் விட்டு உன் என்னது சமையல் பண்ணிட்டேன்னா வாசலில் போய் யாராவது வந்திருக்கான்னு பார்த்து அவனுக்கு சாப்பாடு போட்டு நீ சாப்பிடணும். அதான் திருநெல்வேலிக்கார பேர்த்த சொன்னால் அந்த காலத்தை ராஜாக்கள்லாம் டெஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அப்படியான்னு கேட்கணும். எங்கள் ஊர் பெரிய ஊரியா, நீங்கள் அங்கே வந்து இருங்க, 2 மாதம் வந்து அறிவாளியை விட்டுருவாங்க. பிள்ளையார்ட்டையே நேரடியாக பேசுவான். சந்தி பிள்ளையார்னால் நிற்பான். பேயில் போக எத்தனை வருஷமாக கும்பிடுதேன். உங்க கொஞ்சமாவது அன்பு இருக்காவே. ஒரு 600 தேங்காயாவது உடைச்சிருக்க மாட்டேன்னா கணக்கு கேட்காம சார். அவனை சிஏஜி ரிப்போர்ட்டா பாடா படுத்துவான பிள்ளையார். நாங்கள் வேறு யார்கிட்ட பேசாமல் பிள்ளையார் தான் பேசுகிறேன். ரொம்ப அவனுக்கு வருத்தம். அப்புறம் ஆற்றுல அந்த மின்னடி படுத்த நீலஞ்சோப்பு ஒரு ரூபா போடுவான். போட்டு மிச்ச சோப்பை கல்லையே பஞ்சிடுவான், மறுநாள் வந்து போடலான்னு. ஆனால் அதுக்குள்ளே ட்ரம்ப்பு ஒப்பிடுவாரா, புட்டின் வண்டி ஓடிடுமா, உலக அரசியல் பூரா பேசுவானுங்க. இதுபோல் ஒரு துண்டை கட்டிடுவான், அந்த வேட்டியை காய போட்டு ரயில்வே லெவல் கிராசிங் வேறு வருவான். இந்த துண்டு காஞ்சிடுமா, துண்டை தொல்லை போட்டு வேட்டி காஞ்சி வேட்டியை எடுப்பு கட்டி துண்டை தொல்லை போட்டுவான். நேராக வீட்டுக்கு போனோடனே பழைய சோறு வெங்காயம் சாப்பிட்டு மளிகை கடைக்கு போயிடும். போதுமென்று மனமே பொன் செய்யும் மருந்துங்க திருநெல்வேலிக்காரமா. 3000 ரூபா சம்பளத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான், வருத்தமே பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஜிஎஸ்டியும் கிடையாது, இன்கம் டேக்ஸும் கிடையாது. அவன் பாட்டு பழைய இதை வச்சு அடிச்சுட்டு குறுக்குதல் அந்த பட்டர் வந்து சந்தனம் கொடுப்பான். அது சந்தனம் இல்லைன்னு பட்டருக்கும் தெரியும், முருகருக்கும் தெரியும், இவனுக்கும் தெரியும். ஆனால் எல்லா பேரும் பூசிக்கிடுவான். என்னெல்லாம் கேட்டால் அங்கே ரொம்ப வருஷமாக கொடுக்கான்னு பூசிக்கிடுவான். ஒன்றும் பிரச்சனை. மகிழ்ச்சியான ஊரியா. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ஊரை ரசிக்கிறேன் நான். எல்லா சுகர் பேண்ட்டும் சாயங்காலம் இருட்டுக்கடை அல்வா கடை திறந்தவொன்னே எங்கள் க்யூவில் நிற்பானே. அவள்கிட்ட கேட்பேன், ஐயோ மாப்பிள்ளை எதுக்கு எல்லாத்தையும் குடிக்க, பரம்பரையாக சாப்பிட்றவங்க அங்கே நான் என்ன பண்ணுவேன், குடும்பமே சுகர். அன்றைக்கி எங்கள் சித்தப்பாத்தன் காசிலேருந்து வந்திருக்கான். உட்காந்து 2 ஜாங்கிரி 2 பர்பி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் காப்பியில் சீனி போட்டுறாதுன்னா நான் சொன்னேன் நீ சாகிறதுக்கு தான் யாருக்குன்னே சாப்பிட்டாச்சா, இன்னும் எதுக்கு அவன்கிட்ட. இந்த நாக்கு ஒரு பெரிய சங்கடம். 2 நாக்கு எதுக்குப்பா, நான் யாகாவராயினும் நாகாக்கன்னு வள்ளுவர் சொன்ன. நீங்கள் பேச்சுக்கு மட்டும் சொல்கிறீங்க, நான் உணவுக்கும் சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்லாங்க, ரொம்ப இதாக ஒன்று ரொம்ப ருசியாக தெரியுதாயா. ஆமாம், ருசியாக தெரிஞ்சுன்னா சாப்பாட்டை நிறுத்திடுவாங்க.
ரொம்ப சாப்பிட சொல்லணும், சாப்பிட்றாத கேடு. 4 கல்யாண வீட்டில் கண்டமான சாப்பிட்டியா மாப்பிள்ளை ஒருத்த வெளியே நின்னா, என்ன மாப்பிள்ளை எக்கு தப்பாக சாப்பிட்டேங்க, சங்கடமாக இருக்குன்னு. அப்போ 2 விரலை விட்டு வாந்தி எடுத்துறேன்னு. 2 விரலை விடாதுன்னா உளுந்த விட 2 தள்ளி இருப்பேன் உள்ளேன்னா. அப்போ பார்த்தேன், நீ விளங்க மாட்டேன், உன்னை காப்பாற்ற முடியாது. அது வாய்ப்பு தான் அவருக்கு. அவன் நிதானமாக சாப்பிடும். நான் காலைல 2 இட்லி தான் சாப்பிடுவேன், மத்தியானம் 1 கப் சோறு, அவ்வளோதான். குழம்புனா குழம்புனா மோர் கேடே பண்ணாது. நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்போம் தமிழ். நீர் கருக்கி தண்ணியை கொதிக்க வச்சிடணும், குழந்தைகளுக்கு கொடுங்க, நோய் வராது. இந்த ஃப்ரிட்ஜெலாம் பெரிய கேடு. வெள்ளைக்காரன் பழம் வைக்கக்குன்னு அதை கண்டுபிடிச்சிருக்கான். இவ்வளோ பழங்கறியை வைக்காளுவோ, தோசை மாவை வைக்காளுவோ, பெரிய அநியாயம். எங்கள் பக்கத்து வீட்டில் குழந்தையாவத்தி வச்சுருந்து அவன் மாமியார் 4 நாள் வச்சுருந்துக்கான். அந்த நாய் மாமியார் வந்து திறந்து அந்த வாயுவிலே குளோஸ். அப்போ எங்கள் தெரு பொம்பளை பிள்ளைலாம் அவ்வளோ பாராட்டுறாங்க. மாமியாரை கொண்டதுக்குன்னே ஒரு இதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்களா, எல்லோரும் பழங்கறியை வைங்க. அவன் பழம் வைக்கிறதுக்கு சரியான இடம். என்னையா பழங்கறியை கொண்டு வச்சா, தோசை மாவு கொண்டு வைக்க, தோசை மாவு விற்று வாங்குதாள் இவ்வளோ பொம்பளைய. ஜெயமோகன் போய் மாட்டிக்கினா பார்த்தீங்களா, நான் சத்தம் பண்ணேன், உனக்கு அறிவு இருக்கா, நீ அதை வாங்க போனேன், நீ எவ்வளோ அந்த கடைக்காரனுக்கு நீ எழுத்தாளன்னு தெரியுமா, அவனுக்கு இன்னும் தெரியுமா ஐயா, இனிமே அங்கே போனா வீட்டில் பொம்பளையில் அரைச்சி தொலைங்களேன். அவனோட அரைக்க சொல்லித்தானே அவனை மிஷினை கண்டுபிடிச்சி கொடுத்தானுவான். ஆம்பளையில் பழைய வீட்டில் அரைக்க சொன்னோன்னு தான் அவனை மிஷின் கண்டுபிடிச்சான். மிக்சின்னு சட்னி அரைக்கிறதுக்கு ஒன்று. ஒரு தெருவில் 8:30 மணிக்கு ஒன்று போல் சத்தம் போடுது தம்பி எல்லாம். ஆன்னு ஊரே ஏதோ பெரிய பாகிஸ்தான் விமானம் நெல்லையை அட்டாக் பண்ண வந்த மாதிரி. இந்த அம்மியில் அரைச்சி கொடுத்தா உடம்புக்கு நல்லது. எவ்வளோ பண்ணுறா பொம்பளைலாம் ரொம்ப ஃபீல் பண்ண. இன்னொன்று சொல்லம்மா, மஞ்சள்லாம் கேவலமாக நினைக்கிறீங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிங்கன்னு வைங்க, நம்ம கிளவிலாம் குளித்தா. அதனால தான் சூடாக இருக்க பாத்திரத்தை இறக்கிடுவாவா, மஞ்சள் வெப்பம் கிடத்தாது. இப்போ ஒரு கிடுக்கி கொண்டு வராளோட நம்ம பக்கம் நிற்கக்கூடாது. அந்த கிடிக்கு வரும்போது நம்ம எஸ்கேப் நம்ம மேலே போட்டுருவோம். எடுத்துக்கிட்டே பெரிய யாகம் பண்ணுற மாதிரி வாரா. கிளவி கைட்டு எடுத்துருவா சூடாக இருக்க பொருளை. இந்த சூடாக நெய்யில் கை விடுதாலாம் ஒன்றும் கிடையாது. மஞ்சளை மாதிரி ஏன் ஆண்டாள் குடித்தாத? மஞ்சள் குடித்தனால கடவுள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். உங்களை பூரா லோக்கலாக கல்யாணம் பண்ணதான். நீங்கள் சொன்ன கேட்கலா யோசிங்கன்னு. வைரமுத்துட்டையும் நான் சொல்வேன், நீ நல்லா படி, எவனாவது ஒன்று எழுதுனா அதை பேசாத. இது சர்ச்சைக்குள்ளே இருக்கும்னா ஏன்டா அதை போய் பேசுகிறேன்னு அவசரப்பட்டேன். ஏன்னா அவசரப்படல, நீ வந்து உன்னை ஒரு பெரிய ஆடுன்னு காட்ட நினைக்கிற, அதில் மாட்டிக்கிடுவேன். அது பண்ணாத. என்கிட்ட ஒரு கெட்டாப்பிள்ளைங்க நேருக்கு புத்தி சொல்லிடுவேன். இல்லைன்னா தமிழ்நாடு சொல்லார், ஐயா கிட்டே போகும்போதே பயமாக இருக்குது, ஏதாவது சொல்லி தொலை வர மாட்டேன். சரி, நல்லதான் சொல்லேன், கெட்ட சொல்ல. இதை யோசிச்சு செய். எவனோ ஒருத்தர் எழுதிட்டு அந்த ஆளே சொல்கிறான், நான் தவறாக எழுதிக்கிறேன் என்று கருதுகிறேன். அதை போய் சொல்லுவானே, அவன் எழுதியிருக்கான், நான் தவறாக எழுதியிருக்கேன். நான் அன்னைக்கு பார்க்க இந்த விபிஎம்எம் பெண்கள் கல்லூரிக்கு பேச போயிட்டுங்க. ஜிஆர் தேர்வுனால உட்காந்துருக்காரு. இவர் காரை பார்த்துட்டு கூட பார்த்துட்டார் எப்படியோ. நான் அங்கே இருக்கேன், ஃபோன் வருது, சாமி ஒன்று வர சொன்னார்னு. வரும்போது பயாச்சு, என்னடா அப்படி பேர்னு இருக்கான்னு. நான் அதை வேறு மாதிரி சொன்னேன். அதான் ஆண்டாள் கட்டளை தான். ஒரு மனுஷன் பேசானே கடவுள் தானே உத்தரவு பண்ணணும். அந்த பயிலுங்க அதை உத்தரவு போட்டிருக்காங்க. விட்டுருங்க சாமி, அதை பெருசாக்காங்க. ரெண்டாவது சில விஷயங்களை பெருசாக்கக்கூடாது, விட்டுறணும். கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள். நான் கண்ணதாசன் 2 வரிகளும் ஆண்டாளை சொல்லிவிட்டாங்க. கோதை ஆண்டாள், பாரதி தான் முதல்ல நம்மளை விழிக்க வச்சவன். அவன் தாலாட்டு பாட்டே பாடல. யாரோ கேட்டுமாம்பல, என்ன தாலாட்டு பாட்டு பாடல, எனக்கு ஏற்கனவே ரொம்ப தூங்குதானுவார். பாடினா ஒரே தூக்கம். அவன் தான் இந்த நாட்டை பெருமைப்படுத்தவன். செந்தமிழ் நாட்டு பொருணர், கொடும் தீக்கண் மரபர்கள், சேரந்தன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திடு துளுவர், கன்னடர் ரொட்டியரோடு போரில் காலனமெஞ்சு கலக்கு மராட்டர், பொன்னகர் தேவர்களுக்கு அங்கு பொற்புடையார் இந்த தானத்து மல்லர், பூதல முற்றிடும் வரையில் அற போர்வர்கள் யாவும் மரப்புறம் வரையில், மாதர்கள் கற்புள்ள வரையில் போரில் மறைவர் கீர்த்திகோள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தோர், முன்பு பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினரும். இத்தனை பேரும் சேர்ந்து தாண்டா இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்காங்கன்னு சொன்னார். அவங்க அத்தனை பேருக்கு நம்ம நன்றியாக இருக்கணும். அத்தனை பேருக்காக இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டிற்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த புத்தக திருவிழாவுக்கு என்னை அழைச்சதுக்கும் நான் நன்றி சொல்வேன். விளக்கமாக இந்த புத்தக திருவிழாலையும் மார்க்சிஸ்டுகள் மட்டும்தான் பேசுவாங்க, அவங்க கையிலே வச்சுருப்பாங்க. எனக்கு எப்படி கூட்டாங்கன்னே தெரியல. ரொம்ப நாள் அது வேறு. இப்போ 3 நாளாக மண்டை குழம்பிகிட்ருக்கு. எல்லா ஊர்லேயும் மார்க்சிஸ்ட் கட்சி தான், அவங்க தான் வருவாங்க. அவங்க தலைவர், அவங்க பேச்சாளர், வைக்க கூட்டம் இருக்கோ இல்லையா அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் அது சிறப்பு. புள்ளி உரங்களை அவன் பாடு சொல்லிகிட்டே இருப்பான்.
நான் ஒரு தள்ளி புள்ளி வரம் எப்படி சொல்லுதுன்னு உத்தேசமாக சொல்லிட வேண்டியதான்ட்டாங்க. ஆனால் ஒன்று தான் கரெக்டாக சொன்னேன், நான் 2347 ரூபா 25 பைசான்னு சொல்லணும். அப்போ தான் அது புள்ளி வரம். எப்படிலாம் ஏமாத்துறாங்க அந்த நாட்டை. எனக்கு நான் வெள்ளையாக இருப்பேன். உங்களுடைய ஒரு கேள்வி, வெள்ளந்தின்னு சொல்லாங்களா தம்பி எல்லாத்தையும்? அவன் ஒரு வெள்ளந்திங்காங்களா? என்ன அர்த்தம்? இன்னசென்ட்னு அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறான். இல்லை, அவன் வெள்ளத்தையும் தீயையும் போன்றவன். வெள்ளத்துக்கும் தீக்கும் வேறுபாடு கிடையாது. நீங்கள் பெரிய வெள்ளம் வந்தது, ஏசி சண்முகத்தை ஒரு நாற்காலியோட போட்டில் வச்சு கூப்பிட்டு போனானுங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அதான் வெள்ளம். தீ வந்துன்னு வைங்க, அதுக்கு ஜனாதிபதி வீடு தெரியாது, முதல் மந்திரி வீடு தெரியாது, எல்லாத்தையும் அரிச்சிடும். வெள்ளமும் தீயும் எப்படி நேர்மையாக வருகிற பொழுது அந்த பகுதியில் எல்லாத்தையும் அழிக்கோ, அந்த மாதிரி இருப்பா. வெள்ளத்தையும் தீயும் போன்றவன், இவன்கிட்ட கள்ளம் கிடையாதுன்னு சொல்ல தான் வெள்ளந்தி. இது இந்த சினிமா பாட்டுனால பழனி பாரதி ஒன்றும் அதிகாரம் தான். அவன் எப்பவும் கூடும் அதிகாரம் இல்லை. நான் குள்ளமாக இருப்பான், அதான் அகத்திய மாமணின்னு தான் கூடுவேன். என்ன அகத்திய மாமணின்னு? ஐயா வெள்ளந்தீனா இதான்டான்னு. இதுக்கு தான் ஐயா அவங்கள கூப்பிட்டோம். இப்போ அவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறான் என்கிட்ட, நாங்கள் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டாமாங்க. நான் சொன்னேன் உண்மைதான், ஆனால் ஒரு முடிவு இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே சொல்லணையா, அது முடிவு இருக்குது. அதை நினச்சிக்கிட்டே வாழுங்க, ஒழுக்கமாக இருக்கலாம். யாருக்குமே போகிறோன்னே நினைப்பில்லை. கேட்டடா 32 குழாயை சொல்லியிருக்கான் டாக்டரு, அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லுங்கண்ணே எப்படியாவது. ஆனால் திருநெல்வேலி ஏன் பிடிச்சி தெரியுமா, எங்கள் செல்லையாத்தவர் பேரன் கொண்டு அவரை சேர்த்துக்கிட்டான் ஆஸ்பத்திரியில். 3 மாதமாக வச்சுருந்தாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. கடைசியில் டாக்டரில் கூப்பிட்டு 3 லட்ச ரூபா பில்லு சொல்லிவிட்டு கடவுளை ப்ரே பண்ணிவிட்டாங்க. அவனுக்கு கோவம் வந்துட்டு அருவாள் எடுத்தான், நீ ப்ரே பண்ணு. சார் டாக்டர்கிட்ட என்ன 3 மாதமாக வச்சுருந்து இல்லாத ஊசிலாம் போட்டு 3 லட்ச ரூபாயும் கேட்க ப்ரே பண்ணுமா, நீ ப்ரே பண்ண வேண்டாம், பாடியை கொடுத்துட்டான் உடனே கொண்டு போ. அந்த தீர்ப்பு நல்லா தானே இருக்குது. என்ன நீங்கள் நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த அந்த ஆப்ரேஷன் துவங்க முன்னால் ப்ரே பண்ணுவோம். அதை படிங்களே, நம்ம யார்கிட்ட நல்லது இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்கிறான் பாரதி. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீருங்கிறான். எங்கெல்லாம் நல்லது இருக்கோ கொண்டு வந்து வச்சுக்கோ, நீ உன்னையும் பயன்படுத்துங்களேன். நான் யார்கிட்டயா ஒரு நல்லது பார்த்தா அதை நான் படிச்சுக்கிடுவேன். நமக்கு புரியாத ஒன்று செய்வான் ஒருத்தன், நமக்கு தெரியாது, அதை நம்ம படிச்சுக்கிடுவோமே. என்ன சொன்னீங்க, கிறிஸ்தவர்கள் சாப்பாடு வச்சோடனே நான் அப்போ அதை வேறு மாதிரி அவங்களையும் கிண்டல் பண்ணுவேன். ஒரு ரேஷன் வந்துட்டு தோமே சாப்பாடு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணாங்க, ரேஷன் வந்துட்டுன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிங்களா. அது நம்ம எல்லாம் அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம்பலம்னு ஒரு பாட்டு இருக்குது பெரிய புராணத்தில். அதை பாடி தான் நம்மால் போனால் சாப்பிடுவோம். ஒன்றும் கிடையாது, சாப்பாட்டுக்குனா அந்த சாப்பாடு நீ எனக்கு கொடுத்த இறைவனே உனக்கு நன்றின்னு. ஹோட்டலில் போய் பண்ண முடியாது. இந்த மெட்ராஸில் இந்த முருகை இட்லி கேட்டால் ஒரு இட்லி 12 ரூபாங்கண்ணே. ஆனால் மெட்ராஸில் சாப்பிடுவாங்க, அதையும் ஒன்று வருத்தப்படல. சாப்பிட்டோம். என்னடா பில்லுன்னு கேட்டேன், 450 ரூபாங்க. 2 பேர் தான் சாப்பிட்டோம், இட்லி தான் சாப்பிட்டோம். 450 ரூபா. அந்த ஒரு கிளவி ஒருத்தி 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்கான்னு பேப்பரில் போட்டாமல் தெரியலாம். அது மாதிரி அம்பாசமத்தில் ஒருத்தி இன்னும் 2 நாளைக்கு சாப்பாடு போடுறான். அப்போ அவன் என்ன பண்ணான், அந்த ஹோட்டல் பூரா தப்பு பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணான்னு. இந்த வடநாட்டு பேர் எழுப்புறான், வேலைக்கு வச்சுருக்கான், சம்பளம் கொடுக்கல, சாப்பாடு மட்டும் போடுறான். இந்த மேற்கு மேகாலயாவிலேருந்து வரலாம் அவனுக்கு. உணவு நமக்கு உள்ளே போகிறது. அந்த தொழில் பண்ணுறவங்க நேர்மையாக இருக்கணும், எதுலையும் கலப்படம். நான் ஒரு தடவை பழனிக்கு போகிறேன், பழனிக்கு போகிறோமா ஒரு இடத்துல நின்று ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாம்பார் சாதம் கேட்டேன். என் கூட ஒரு கிறிஸ்தவ பிள்ளை நல்லா பேசும் கூட வந்தது, கிரேச்சின்னு. அவள் தான் சொன்னான், எப்பா சாம்பாரில் என்னப்பா மிளகு வருதுன்னா. என்ன தெரியலேட்டி, எப்பா விடிய காலை வெண்பொங்கல் மேலே சாம்பார் ஊற்றி கொடுத்துருக்கான்னு வந்துட்டான். அவள் என் கூட ஏன்ட்ட வளர்ந்து அப்படி இருப்பா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். நான் போய் ஹோட்டல் மலையாளிங்கன்னு அவன் ரொம்ப சந்தோஷம். ஐயா நான் தான்னா செருப்பால் எடுப்பேன் ராஜ்கர். என்ன நான் தான் 100 ரூபா வாங்குகிறேன், வெள்ளைச்சோறில் சாம்பார் விட்டு பேச கூட என்ன உனக்கு கேடு. நம்ம ஆட்களும் தெரியாமல் சாப்பிட்றாங்க. ஐயா இட்லி உடம்புக்கு நல்லது, இடியா அதாவது ஆவியில் அவிச்ச எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் உன் ஆவி பத்திரமா இருக்கும். நம்ம பெரியவங்க சரியாக தான் பேர் வச்சுருக்கான். சென்னா பட்டுறாங்க, நானே தின்றானே. அப்போ ஞானம் வந்துட்டலாம் அவனுக்கு. நானே திங்கான்னா என்னதுமே, நான் யார், என் உள்ளங்கள் யார், ஞானங்கள் யார்னு மாணிக்கவாசர் பண்ணார்ல. அதானே நல்லதை சாப்பிடுங்க ஐயா. எல்லாம் அந்த பச்சியெல்லாம் தின்றாதியே பெரிய கேடு. ஆனால் சோப்பா அது கூப்பிடும் நம்மளை. பச்சி பாத்தியில் ரொம்ப டேஞ்சரஸ். நமக்கு என்னே செல்லான கூப்பிட்றத நான் எஸ்கேப் தான் போக வேண்டியிருக்கு. குத்தாலத்தில் குளித்த உடனே பசிக்கும், அவன் பச்சி சுடுறான்.
10 வருஷமாக ஒரே நிலை தான் சொல்கிறான். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, யாரும் பார்க்குறதில்ல. அந்த தினத்தந்தி பேப்பரை வச்சு வெட்டி தொங்க விட்டுருப்பான். வாங்கினோடனே எண்ணெய் எடுக்கானா, அந்த நாக்கை அறுத்தான்னாங்க. அப்படி திங்கணுமா அதை? இப்படிமாங்க என் கூட ஆலங்குளம் தாண்டுதலா என்னாச்சு, ஏப்பம் வருது இறங்கிறேன்றேன். என்னென்னு அநேகமா உயிரோடு இருந்தால் ஊருக்குவா, நான் அவனை கூட்டு போக முடியாது, என் மேலே கொலைப்பழி வந்துடும். அங்கே ஏன் மேலே சாப்பிடுது, அதை தேவையில்லை. இல்லை, அந்த குளித்த உடனே அந்த பசி வருது. நான் என்ன சொல்ல, வீட்டில் ஏதாவது தயார் பண்ண, ஒரு பொம்பளை இருக்கால, இட்லியை கொண்டு போய் வச்சு சாப்பிடேன். அந்த நம்ம பெரியவங்களாங்க நம்மளை நீர்க்கரை கூட்டு போனால் உணவு கொண்டு நம்மளை கூட்டு போவாங்க. அந்த காலத்தில் நல்லதாக இருக்கும். எங்கள் அம்மா பழையது பேசி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ எங்கே இவ்வளோ தான், எல்லாம் குக்கரில் தானே வச்சுருக்காளுவோம். நம்மளும் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தால் தூக்கி பெரிய குக்கர்னால் வச்சுருவாளுவோம். நம்ம ரொம்ப சின்ன குக்கராக 1 லிட்டர் தானே வாங்கி கொடுத்துருக்கோம், அதான் வைக்க மாட்டேங்காங்க. ஒன்று தான் சொல்லுமா, சிரிக்கிறீங்கள்ல, எப்போதும் அப்படி இருங்களேன், மகிழ்ச்சியாக இருங்களேன். ஆசைகள் அதிகமாகும் போது தான் வருத்தம் வரும். நான் தான் ஒரு புது கமெண்ட் அடித்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரன் கேட்டான், புத்தரை பற்றி என்ன கருதுறேன்னு. ஆசைப்பட வேண்டாம்னா அந்த ஆள் ரொம்ப ஆசைப்பட்டான்னு. என்ன தம்பி, எல்லோரும் ஆசைப்படக்கூடாதுன்னு அவன் ஆசைப்பட்டான்ல. ஆசைப்படாதீர்கள், குழந்தைகளிடம் அன்பாக இருங்கள், கணவர்கள் மனைவியிடம் அன்பாக இருங்கள். இனிமேல் மாற்ற முடியாது. அது என்ன ஃப்ரிட்ஜா கொடுத்து வேறு புதுசு தருவான் கடையில். எல்லாம் இந்த பொண்டாட்டி தான், இந்த புருஷன் தான். வண்டியை ஓட்டிடணும் கடைசி வர. பெண்களுக்கு சொல்லித்தானே, வெளியே போயிட்டு வந்தான்னா என்னங்க வெயில் அலையுதுன்னு இந்த முந்தானை வச்சு மூஞ்சியை தொடங்கலேன். நாயே வளர்க்க வேண்டாமே, என்ன சொன்னான்னு அவன் செய்வான். இந்த நாய்க்குட்டி பேப்பர் தீட்டு அந்த மாதிரி அவன் இல்லை. உங்களுக்கு ஒரு இடம் இதுன்னு சொல்லி கொடுக்க தின்னு நான் வர முடியுமாம்மா? நீங்கள் தான், அது லவ் இல்லை, ஆண்கள்ட்டையும் சொல்கிறேன். லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, பழக்கமாயிரும். 1 மாதம் என்ன பண்ண, ஆனால் அவளுக்கு தெரியும் நீ ப்ராடு பண்ணி தானே அவளுக்கு தெரியும். அவள் தான் வந்த அன்னைக்கு முதல் நாளே கண்டுபிடிச்சிருப்பாள். நீங்கள் என்னென்னா, பாண்டியன் நெடுஞ்சனை அப்படி தானே மாட்டிக்கிட்டான். கோப்பெருந்தை பக்கத்தில் இருக்கும்போது நடனம் ஆடுற பெண் ஒன்றை பார்த்துட்டான். அதனால தான் அவன் தலைநோய் வருத்தம் தன்மேலிட்டு குரமுதர் தேவி கோவில் கொண்டேங்கிறான் இளங்கோ. அதில் இன்னொரு ஐரணி வச்சுருக்கான் இளங்கோ. மாதவி மனசை கஷ்டப்படுத்தி ஒரு நடனம் அங்கே கஷ்டப்படுத்திட்டு கோவலம் வந்தாலாம், இங்கே ஒரு நடனம் அங்கே எல்லாம் கொல்லப்படுகிறான். மாப்போச்சி வச்சு நான் சிலப்பதிகாரம் பேசினேன். மாப்போச்சி அது எவ்வளோ பெரிய மனுஷானங்கள்லாம் மேடையிலே சொன்னாங்க, என்னுடைய சிலம்பு செல்வர் பட்டத்துக்கு தகுதியான தம்பி வந்து விட்டான் நெல்லையில் இருந்துன்னார். பெரிய மனுஷன். நம்மூரில் வேறு மாதிரி சொல்லுவான், என்னாச்சு மாப்போச்சிட்டு என்ன இளவு இழுத்துட்டேளோ, இளவுங்கிற வார்த்தை திருநெல்வேலியில் சாதாரணமாக வருமையா. பேதியில் போவான், இளவு, இதெல்லாம் ரொம்ப தோடுடைய செவியன் பாடுற மாதிரி சிவபெருமான் கோயில். மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னொன்று சொல்லட்டுமா அவங்ககிட்ட, எல்லாரும் சேர்ந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு சொல்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எவ்வளோ அன்பு. நான் என்ன தவம் செய்கிறேன், என்ன என் வயசுக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை, அவங்க இருந்தது பார்த்துருக்கணும். ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்க நீ அப்படி இருப்ப. அப்போ தான் நான் கண்ணதாசன்ட்ட சொன்னேன், எங்கள் எல்லாருக்கும் நீ ஒரு பாட்டு எழுதிட்டே, அது எம்ஜிஆருக்குன்னு எழுதினேன். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். கண்ணதாசனை விட்டால் கவிஞனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இளையராஜா அழகமாக சொல்லுவான், நான் பாட்டு தாம தேன் சின்றதே வேணும் அப்படி இப்படி சொல்லிட்டே போவார். என்ன முதல்ல புரியாது, போட்டால் பாட்டு. அது மட்டும் இல்லை, சுச்சுவேஷன் சொல்லிட்டான்னு துப்புவாரான். அவன் சொல்லார் இளையராஜா, சுச்சுவேஷனுக்கு துப்புதாரா பாட்டுக்கு துப்புதாரான்னு தெரியாது, ஆனால் துப்புவார். ரொம்ப குழந்த மாதிரி. எங்கள் அப்பா இறந்து பட்டகசாலில் அப்பா பாடி இருக்கு. அம்மா நைட்டு முடித்தவங்க சொன்னாங்க, ஆனால் அப்பா பேசிட்டே இருப்பாங்க, வாரியாரெலாம் வருவாங்க, கேட்டே இருப்போம்மா. அதனால் அம்மா சொன்னாங்க, உங்கள் நாவினில் வேதாந்தம் என் நடுவீட்டில் விளையாடும், உங்கள் நாவும் அசையலையே என் நடுவீடு கொலுங்கலையேன்னா. இது கண்ணதாசனை சொல்லி கண்ணதாஸ் வந்து அம்மா காலில் 3 தடவை விழுந்து கும்பிட்டார். அப்போ தான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, வாழ்வாரை கண்டு மனசை புண்ணாக்காமல் தாழ்ந்தாரை கண்டு மனசை சந்தோஷப்படுத்திக்கணும். அவர் அதைத்தான் போய் உனக்கும் கீழே உள்ளவர் ஓடி நினைத்துப்பா. எவ்வளோ நேரமாக பாருங்கள். அங்கே அப்போ ஃபோன் தானே, செல்ஃபோன் கிடையாது. ஃபோனில் கூப்பிட்டு அம்மாட்ட நன்றி சொல்லணுன்னு. அம்மா அவங்க கிராமத்தாள். இவன் கண்ணதாசன் உடனே கொடுத்தோன்னே, அம்மா நீங்கள் சொன்னதான் என்னத்தையும் எழுதிப்போ வெயில போனேன்னு வச்சாச்சு. அவர் அதை ரசிக்கிறார். அதான் அம்மா பார்த்தியா, போலி இல்லை பார்த்தியா அம்மா. நம்ம பொய்யா போய் அவங்கள்ட்ட சொல்கிறோம், நீ சொன்ன எழுதணுன்னு. அவங்க ஒத்துக்கலையே. சுகமாக இருங்கயா, மகிழ்ச்சியாக இருங்க.
என்கிட்ட மாதிரி எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க. வெளியே போயிட்டு வந்தால் கதவை சாதிட்டு வீட்டுக்காருக்கு ஒரு முத்தத்தை கொடுங்களேன். பொம்பளைகளுக்கு தான் சொன்னேன், தப்பு கிடையாது. ஏன்னா பல்ல நல்லா தேய்க்கணும், பண்ணான முத்தம் கொடுத்துருவேன், தப்பு இல்லை. மகிழ்ச்சியாக வாழுங்க. கீராஜ்நாராயணன் இருக்காள், 90 வயசாச்சு. இப்போ மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு அந்த நாயிடம்மா தள்ள வைப்பார். அவர் ஏன் கொண்டாட்டா அப்படிம்பார். நல்லா இருக்காரு, 95 வயசாச்சு, எவ்வளோ நல்லா இருக்கார். நம்ம ஊருக்காரர் தானே, செவல்காரர் தானே. மகிழ்ச்சியாக இருங்க, ஜாதியெல்லாம் விட்டு ஒழிங்க. எங்கள் அக்கா பையன் போய் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டான். எங்கள் அக்கா ஏட்ட வந்து இடே என்னடா முஸ்லீம்களே கூப்பிட்டு வந்துட்டான்னு, 1 வருஷம் பொருன்னு பிழப்பு தான். நான் நினச்சிட்டேன் அல்லாவாவது சிவபெருமானா தடுப்பாங்க, இந்த இப்போ ஜாதி விட்டு ஜாதி பண்ணால். அவங்க 2 பேரும் ஒன்றுமே செய்யலை. இப்போ பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு வந்தால் அப்போ தான் அவங்களுக்கு இது வேலை இல்லை போலங்கிறது எனக்கு தெளிவாகுது. அப்புறம் இவன் அந்த 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 குழந்தைய இப்போ கொஞ்சிட்ருக்கா. நான் சேட்டைக்காரன். அவங்க போய் சொன்னேன், ஏக்கா துளுக்கச்சி எங்கே இருக்கான்னு. எல்லாம் கொண்டுருவேன். என்ன துளுக்கச்சிங்க, நீ தானே சொன்ன துளுக்கச்சி. இப்போ பேத்தியை மட்டும் கொஞ்சம் ஜெயகாந்தன் பொண்ணே ஒரு நாடார் பேனில் மட்டும் ரொம்ப கோபப்பட்டார். நான்லாம் சத்தம் போட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பண்ணிட்டேன். கோயம்புத்தூர் யார் பிள்ளை பையனை கொஞ்சிட்ருக்கார். நான் பார்த்தேன், ஆனால் இவன் நாடார் தானே என்ன நீ தானவே சொன்னேன். அங்கே ஒன்றும் இல்லை, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறப்பு என்பது இயற்கை விதி. அது அமெரிக்காவிலேருந்து இந்திய பெண் சேர்ந்தாலும் குழந்தை பிறந்துடும். அதுக்குள்ளெல்லாம் சண்டை இழுக்காதீங்க, சாப்பாட்டில் சண்டை இழுக்காதீங்க. என்னத்தையும் சாப்பிட்டு போங்க, நல்லதை. இந்த கேப்பக்கூழ் ஊர் பூரா விற்கிறான், எல்லோரும் சாப்பிட்றாங்க, அது மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்ட அந்த இதை தெருவில் விற்கிறாங்களையா, எல்லோரும் ஆணும் பெண்ணும் ஸ்கூட்டரில் நின்று குடிச்சிட்டு போகுது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அதே உள்ளே போய் மசாலா தோசை சாப்பிட்டா 150 ரூபா தானே. மசாலா ஒரு மாதிரி வாடகை அடிக்கணும், அது முந்தா நாள் மிச்சம்னு வச்சுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் எங்கள் அம்மையை தான் நினச்சி போகிறேன். வாராதிருந்தால் இனி நான் வடிவேல் வழிக்கு மையெழுதேன், மதிவாழ்தனுக்கு திலகமடியேன், மணியால் இழைத்த பணிபுனையேன், பேராதரத்தினோடு புழக்கம் பேசேன், சிறிது முகம் பாரேன், பிறங்கு முறை பாலினிது விட்டேன், பெரியமுடன் உக்கலையில் வைத்து தாரா வீதி விளங்காட்டேன், செய்ய கனிவாய் முத்தமிடேன், தாரார் இமவான் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே, சாலிப்பதிவாள் காந்திமதி தாயே வருகவே.